என்னப்பா ஆரம்பிக்கலாமா? பிரதர் யாரு ஹலோ, பிரதர்? நீங்க சிக்மா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, பயமா இருக்கு பிரதர். நான் தான் பிரபு செல்வன். ஐயா என்ன பயமா இருக்கு? என்ன நான் காசு வச்சுக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு பிரதர் இது. ஏன் 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 brother? அவர் யுவாவா மாறிட்டாரு பிரதர். இது ரோல் ப்ளே பண்றீங்களா பிரதர்? சாரி பிரதர். அவன் எதுல ஐயோ. இது எங்க டைம். சஜஸ்ட் பண்ண ரோல் ப்ளே பண்றீங்களா? பாட்காஸ்ட்குள்ள போ. சரி, வெல்கம் டு தி எபிசோட் கைஸ். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பவர்கள் திரு வாங்க அவர்கள் இணைந்திருக்கிறார். வெல்கம் வாங்க. வணக்கம் கேக். திரு டானி, வெல்கம் டானி. வணக்கம். And finally, the favorite guest of all time, தசதார கலைஞன். வெல்கம் தசதார கலைஞன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு அவரோட சொல்லுங்க. இன்னைக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஜேர்னி வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிச்சிருக்கோம். அந்த ஜேர்னியை அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கோம். ஸோ அதை வந்து அவர் வாயால இருந்தே கேட்போம். ஸோ தசதார கலைஞன், இந்த ஜேர்னியை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த பாட்காஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு செலக்ட் பண்ணிருக்க டாபிக் அப்படியே ஒரு இன்ட்ரடக்ஷனா போயிருங்களா? அப்படியா, சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம், பழைய மணிரத்னம் படங்கள் பிளஸ் இன்னும் 2-3 இப்ப ரீசெண்டா மணிரத்னம் பக்கத்து வீட்டுக்காரரா மணி சாருன்னு சொல்லி பாருங்க. சாரிங்க இந்தியன் சினிமா பேவ்ட் வே ஃபார் லெஜெண்ட்ஸ் லைக் விஜய் நம்பியார். அசால்ட்டா மணிரத்னம் பேசிட்டு இருக்கீங்க. சாரிங்க மணி சார் படங்கள் பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து எப்படி இந்த சன்நெக்ஸ்ட்ல அப்புறம் வந்த ஓடிடில எல்லாம் பார்த்துட்டு தேடுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல போர்னு ஒரு படம் வந்திருக்கு. சோ அதை பார்த்துட்டோம்னு வச்சுங்க, எல்லா ரெஃபரன்சஸும் இருக்கு, எல்லா அப்படியே தி மச் அவைட்டட் இந்தியாஸ் மோஸ்ட் வாண்டட் போர். ஹிந்தி அண்ட் தமிழ் பைலிங்குவல் ஃபிலிம். ஐயோ, அதுவே உனக்கு தெரியல, நிறைய பேருக்கு அதுவே தெரியலடா. தமிழ்ல போர்னு வந்திருக்கு, ஹிந்தில வேற ஏதோ ஒரு பேர்ல டிஃபரண்ட் செட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்திருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்க்கு தமிழ் வெர்ஷன் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஹிந்தி வெர்ஷன்ல வந்து வேற கிளைமேக்ஸ், வேற செட் ஆஃப் இது வருதான். டைரக்டர் வேறயா? டைரக்டர் இவரேதான். அப்படிதான் இருக்காரு. நம்மளுக்கு கிடையாது. சோ பார்த்தா அதுதான் நீங்க சொன்ன மாதிரி டைரக்டர் இருந்தா மட்டும் இந்த படத்தை கிளிக்க கதையே இல்ல மனசுல. வேற எவனா வந்து இழுத்தா மட்டும் எப்படி நல்லா இருக்கு. அதுவும் கரெக்ட் தான். நம்ம வந்து பிக்க சைடு பண்ணிப்போம். சரியா? நான் வந்து அப்படிலாம் போக கூடாதுங்க, அதெல்லாம் நடுவுல பாத்துக்கலாம், விடுங்க. முதல்ல வந்து இந்த படத்தை பத்தி சொல்லுங்க, இந்த படத்துல கதையை பத்தி சொல்லுங்க. ஆமா, பாக்காதவங்களுக்கு எல்லாம் இது என்னன்னு சொல்லுங்க. தசவர கலை என்ன பத்தி பேச போறோம்? What happened? சரி, இந்த மச் அவைட்டட் இந்தியாஸ் மச் அவைட்டட் போர்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, 2 இளம் வாலிபர்கள் இருந்திருக்காங்க. அந்த இளம் வாலிபர்களும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் என்னடான்னா ஃபைனல் இயர்ல இருக்கான், இன்னொருத்தன் வந்து அப்பதான் காலேஜ்குள்ள வரான். அவங்க 2 பேரும் சும்மாவா? அது வேறயா? ஆமா, அதுவும் தான் ஃப்ரெஷர்னா அப்படின்ற ஒரு கேரக்டர். பிளஸ் அவனுக்கு வந்து அவன் ரொம்ப இளம் வயதுல பாதிக்கப்பட்டதுனால வந்து என்ன ஆகிறான், அவனும் லூஸா இருக்கான். அந்த ஃப்ரெஷ் என்ன ஃபைனல் இயர்ல ஒருத்தன் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து இளம் வயதுல வந்து ஒருத்தனை பாதிப்புக்குள்ளாகிறதுனால அவனும் லூஸா இருக்கான். அவனை சுத்தி ஒரு பல பைத்தியங்கள் இருக்கு. அவங்க எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ற படம் தான் வந்து த போர். இது படம் பாக்குறதுக்கே ரொம்ப பெரிய போரா இருந்துச்சு. நம்மளே வந்து ஒரு போர்க்களத்துல எடுத்த ஒரு நிமிஷத்துலயே வந்து என்ன எல்லாத்தையும் சொல்லிருக்கீங்க. அடுத்து எவ்வளவு பேசக்கூடாது, பாட்காஸ்ட் ஆஃப் பண்ணி கிளம்பலாங்கிற மாதிரி. அப்படி பண்ணக்கூடாது பிரதர். ஆடியன்ஸ் வந்து நீங்க ஆக்சுவலா வந்து இது பண்ணும், கடைசியில ட்விஸ்ட் பண்ணும். சரி, அப்ப நீங்க நான் சொல்லவா? இது வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் டானிஸ் கமெண்ட்ஸ். நான் வந்து இப்போ இத சொல்றேன். என்னன்னா, சின்ன வயசுல 2 பசங்க வந்து போர்டிங் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. படிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் சின்ன பையனுக்கும் பெரிய பையனுக்கும் ஒரு மனஸ்தாபம். என்ன மாதிரி பிரச்சனை? போர்டிங் ஸ்கூல்ல 2 சின்ன பசங்க படிக்கிறானுங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை பென்சில் கொடுத்தல் வாங்கல ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். அப்படியே இல்ல சொல்ல முடியாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் புடிங்கி தின்னுட்டானுங்க, இல்லனா லஞ்ச் நல்ல லஞ்ச் எடுத்துட்டானா அத நான் பிரேக்லயே எடுத்து சாப்பிட்டாங்கற மாதிரி பிரச்சனையா இருக்கலாம். வாட் எல்ஸ் குட் பி a problem for 5th ஸ்டாண்டர்ட் கைங்கிறது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி.
இத வந்து நீங்க வந்து பிளாட்ல லாக் லைன் சொல்லும்போது இதெல்லாம் உங்களுக்கு போட மாட்டாங்க. நீங்க தியேட்டருக்கு வந்து பார்க்கணுன்றதுக்காக இத ஆமா. ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இதெல்லாம் போட முடியாது. அது என்ன பிரச்சனைன்றது தான் படத்தோட கேட்டலிஸ்ட்டே. அத நீங்க வந்து ஓகே. தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 2 பேர் காலேஜ்ல சேர்றாங்க. அந்த சின்ன பையன் சேர்ந்ததே அந்த பெரிய பையன போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒவ்வொரு விதமா பல முயற்சிகள மேற்கொண்டு அவன பார்க்க ட்ரை பண்றான். 2 பேர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஈவென்ட்க்கு அப்புறம் 2 பேரும் நெருங்கி வராங்க. 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த இடைவெளி குறைஞ்சு கிளைமேக்ஸ்ல வரும்போது என்ன ஆகுதுங்கிறதான் எனக்கு படம். தெரியும். இது ஆக்சுவலா ஹாலிவுட்ல கால்மி பை யுவர் நேம்னு வந்த ஒரு படத்தோட இந்த அடாப்டேஷன் தமிழ் அடாப்டேஷன். எனக்கு அந்த படமே என்னன்னு தெரியாது பிரதர். அது என்ன கதை? கால்மி பை யுவர் நேம்? அது ஒரு எல்ஜிபிடி படம் பிரதர். ஓகே. ஆமா பிரதர், இதுவே எல்ஜிபிடி படம் தானே. அந்த அதோட அடாப்டேஷன் மாதிரி ஃபீல் ஆகுது நீங்க சினாப்சிஸ் சொல்லும்போது. ஆனா நான் சொன்னது கரெக்டா இல்லையா? இதுதானே சினாப்சிஸ், படத்தோட சினாப்சிஸ். படத்தை பார்க்கும்போது அப்படித்தானே ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? இது எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த பழைய அரங்கேற்ற வேலை படம் இருக்கு தெரியுமா? இவன் ஹீரோ ஹீரோயின் மோதல்ல ஆரம்பிச்சு காதல்ல போய் முடிவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? எனக்கு இது அந்த கதை மாதிரிதான் இருந்துச்சு. இந்த போர் வந்து ஒரு 2 பேருக்கு மோதல்ல ஆரம்பிச்சு அது எப்படி கடைசியில காதலா மாறுதுங்கிறத இந்த படம் அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. என்னோட பர்ஸ்பெக்டிவ் அந்த படத்துக்கு அப்படிதான் இருக்கு. ஓகே. நம்ம ஆக்சுவலா டைரக்டா அப்படியே போருக்குள்ள டெவலப் ஆன மாதிரி இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு போர் பார்த்ததுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ், இல்ல போரை வந்து நம்மளால அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம் நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கான ஒரு காரணம் ஒருத்தர் இருக்காரு இல்லையா? டைரக்டர் who made this film the legendary BJ நம்பியா. எஸ். ஏங்க பிஜே நம்பியாருன்னு இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அது ஏன் நான் பின்னாடி வர இருங்க பிரதர். அது ஏன் அப்படி சொன்னாங்கிறது பின்னாடி வரேன். அதான் இந்த மாதிரிதான் வரணும். நீங்க இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் ட்விஸ்ட் வச்சுதான் வரணும். ஸோ விஜய் நம்பியார் அப்படிங்கிற பேரை கேட்கும்போது ஆக்சுவலா நிறைய படம் எடுத்திருக்காரு இல்லையா அவரு? சாம்பியன், he is a champion. Salute the champion. Yeah. So he is already a champion. அந்த டேவிட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் என்னடா எடுத்தான் துல்கர் சல்மான் வச்சு? சோலோல முடிச்சு இப்ப கடைசியா இதுக்கு வந்திருக்காரு. நடுவுல பாவக்கதைகள் பிரதர். He is the first film director. First படம். எனக்கும் உனக்கு ஒரு நீ செத்துட்டேன்னா நான் என்ன ஆவேன்? நான் கொலை பண்ணதுனால நீ என்ன ஆகுற? என்னை கொலை பண்ணி நான் இப்ப உயிரோட உன் கூட வந்ததுனால இப்ப என்னாச்சு? மனிதன் என்பவன் தெய்வம் ஆகிறான். ஆமாண்டா. ரைட். ஓகே. விஜய் சேதுபதி இப்ப விஜய் சேதுபதி கரெக்டா? சோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விஜய் நம்பியாரோட ஃபில்மோகிராஃபி அந்த இம்பாக்ட் இட் மேட் டு அஸ் பத்தி கொஞ்சம் பேசிட்டு போலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் இட் வித் அகைன் தசாவதார கலைஞன். ஏன்னா அவருதான் வந்து he has been the டார்ச் பேரர் ஃபார் போர் படம் இல்லையா? நம்மளுக்கு வந்தோம்னா டக்குனு ஐடென்டிஃபை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பார்த்துன்னு சொல்லி சொன்னது. ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கணும் விஜய் நம்பியாருக்கும் தசாவதார கலைஞனுக்கும். ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கனவே தான். கனவே சாங், அந்த பிக்சரைசேஷனு. ஸோ அந்த படத்துல வந்து இன்னொரு மனமே சாங் வரும். ஸோ அதுவுமே சரி, அந்த படத்துல இருக்க பிக்சரைசேஷன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அப்போ ரொம்ப நம்ம நாட் கீன் டுவர்ட்ஸ் ஸ்டோரி இல்ல அந்த டைம்ல. ப்ராப்ளி வந்து அதனால கூட இருக்கலாம். பாட்டு எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நல்ல யாரு வேணா இருக்கலாம். நான் அதை அவாய்ட் பண்ணலாம்னு நினைச்ச கஷ்டப்பட்டு தப்பு நீங்க அதை போட்டீங்க. கொஞ்சம் ஓவரா அதுல கூட இருக்கலாம். அதனால வந்து விஜய் நம்பியாரை வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ஷைத்தான்னு ஒரு ஹிந்தி படம் இருக்கு, அது எனக்கு பிடிக்கும். ஸோ அதுல இருந்து விஜய் நம்பியாரை ஃபாலோ பண்ணி சோலோ படத்துக்காக வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பண்ணி பல்பு வாங்கினதுனால வந்து அப்ப வெறுக்க ஆரம்பிச்சேன். ஓ மை காட், சோலோ படத்துக்கு ஒருத்தன் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தானா? பிரதர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அந்த படம் வந்து நம்ம காலேஜ் படிக்கும் போது வந்திருந்தப்ப என்னோட ரிங்டோனே வந்து ரோஷமான் தான். ரோஷமான்
சந்தோஷமான்னு பாடிக்கிட்டே இருக்கும், டெய்லி கேட்டுட்டே இருப்பேன். ஏன்னா அந்த படத்தோட இந்த பாட்டே தெரிக்க விடுண்டா, சீதா கல்யாணம். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம்டா, படம் வரதுக்கு முன்னாடி சொல்றேன். படம் வரதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கேட்டு நீங்க ஹைப் ஆயிட்டே பாட்டு கேட்டு. டேவிட்லயே ஆக்சுவலா சரியான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எனக்கு. அப்ப அவன் நியூபிடா, யாருக்குமே தெரியாது அவனை எனக்கு. ஆனா நான் எல்லாம் அந்த மாதிரி படம் வரதுக்கு முன்னாடியே பாட்டெல்லாம் போய் இசை மினில டவுன்லோட் பண்ணி வச்சு பாட்டு கேட்பேன் தெரியுமா. அந்த டேவிடோட ஆக்சுவல் ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி தெரியுமாடா டேவிட்ல. ஆமா, செம கெத்து பிரதர். என்னன்னா எல்லா லாங்குவேஜ்ல வந்து ஒருத்த வந்து மியூசிக் போட்டிருப்பான். தனித்தனியா 6 மியூசிக் டைரக்டர் 7 மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க அந்த படத்துக்கு. 6 மியூசிக் டைரக்டர் 10 சாங் கம்போஸ் பண்ணிருப்பாங்க. எல்லா சாங்குமே தட்டு போறது சூப்பரா இருக்கும் எல்லாமே. நான் அப்படியே கேட்ட உடனே என்ன எனக்கு வந்து நான் மோஸ்ட்லி மியூசிக்கா வந்து என்னை ஈஸியா ஏமாத்திடுவானுங்க. இப்ப வரைக்கும் அதான பண்ணிருக்கானுங்க பல பேர். லோகேஷ் கனகராஜ் டக்குனு கண்ணுபாடி வந்துட்டு போறாரு. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆல்பம் நீ வந்து நீ இரவின் நிழல்ல எங்களை அப்படிதான்டா கூட்டிட்டு போன. ஆமா, அதான் பல பேர் வெளியில ஏமாத்துறாங்கன்ற. இவரே சாங் கேட்டு அப்பயே ஏமாந்துட்டேன். ஒருத்தன் டெபியூட் படத்துல இந்த மாதிரி ஒரு ஆல்பம் வாங்கியிருக்கானா அப்போடைய சிந்தனைகளை செயல்பாடுகள் எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னு. பிரதர் அது டெபியூ கிடையாது, அதுக்கு முன்னாடி சைத்தான் தான் அவரோட டெபியூ. தமிழ்ல அதான் படம் நான் பார்த்ததே இல்லைங்க. அது நல்லா இருக்கும் பிரதர், எனக்கு பிடிக்கும் அந்த படம். நம்ம அதை பத்தி எல்லாம் பேசலாம். இத சொல்லுங்க. கீழே வருவோம். கீழே சோலோக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு இனம் புரியாத வெறுப்பு இவர் மேல. என்ன இது இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம், இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்குமுறல்களுக்கு அப்புறம் நான் அப்புறம் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நவரசா வந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஸ்வீட் காரம் காஃபின்னு ஒரு படத்துல ஒரு சீரீஸ்ல ஒரு 2-3 எபிசோட டேரக்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. ஒரு எபிசோட 2 எபிசோட. அப்படி வந்து இருந்ததுனால நான் வந்து போருக்கு வந்து எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தா இந்த படம் வந்து எப்படி இருந்தாலுமே வந்து ஒரு விஜய் நம்பியார் பிலிமா தான் இருக்கும். சோ அதை வந்து நம்ம கண்டிப்பா பாத்துக்கலாம் அப்படிதான் உள்ள வந்தேன். So that's the history of Vijay Nambiar's film. You mean a privileged parody film, இல்லையா? Yeah, definitely. You can say that also. இல்லனா அப்படி இல்லனா மியூசிக் வீடியோ லென்த் டுவர்ட்ஸ் 2 hours அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். என்னங்க சைத்தானுக்கு இவ்வளவு நல்ல ரேட்டிங் இருக்கு. சைத்தான் பார்க்கலாம் போல இருக்கு. நம்ம யாரும் பார்க்கல. தனியா வேணா ஒரு முறை போய் சைத்தான் பார்த்துட்டு வந்து அப்புறம் அதை பத்தி பேசுவோம். நம்ம யாருமே பார்க்கல. அப்ரிசியேஷன் போடுங்க. நம்ம வந்து அப்ரிசியேஷன் போடுங்க. ஓ மை காட், விஜய் நம்பியாருக்கு அப்பாலஜி வீடியோ போட்டுறோமா? ஐயோ பிரியா, முதல்ல அடிக்கிற வீடியோவே போடலாம், அதுக்குள்ள அப்பாலஜி வீடியோ போயிட்டு இந்த மாதிரி இருக்குங்க. இவர் பார்க்கும்போது விஜய் நம்பியாருக்கு ஆள் எப்படி சோலோல வாங்கின அடி பத்தாது, 4ல வாங்கின அடி பத்தாது. அது இல்லாம நவரசால ஒரு 20 நிமிஷம் ஒரு அடி வாங்கணும், அது பத்தல. ஒரு படத்துல அதெல்லாம் மாறிடுமாடா? சைத்தான் பார்த்துட்டு வந்து அப்பாலஜி எல்லாம் போட முடியும். நம்ம அப்படிதானங்க, நம்ம அப்படிப்பட்ட ஆட்கள் தானே, பரந்த மனசு கொண்டவங்க. சரி போட்டுரும். இப்ப பேசுங்க நீங்க. நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க மிஸ்டர் வாங்கா, உங்களுக்குமா விஜய் நம்பியாருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? நான் வந்து ரெகுலரா ஆனந்த விகடன் இதெல்லாம் படிப்பேன் பிரதர். அதுல கெத்த தலைவனோட ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆரண்யகாண்ட இன்டர்வியூ படிச்சு பார்த்தேன். அதுல வந்து இவன் சரண் பேசுவான், என் படத்தை எல்லாம் கலாகிறீங்கல்ல, எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க, நான் அந்த படம் செமையா வந்துச்சு. அந்த மாதிரி இந்த படத்தோட இன்டர்வியூ வந்து அதே ஆள் தான் வந்து அதே ஜேர்னலிஸ்ட் தான் எடுத்து போட்டிருந்தான். கிருபாகரன் ஒருத்தன், நமது நிருபர் கிருபாகரன் அப்படின்னு ஒருத்தன் போடுவான். போய் படிச்சேன். அதுல வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான், படத்துல 10 பாட்டு வருதுங்க, ஒரு செகண்ட் போர் அடிச்சதுன்னா நீங்க என்னன்னு கேளுங்க, நான் அதை நம்பி தியேட்டருக்கு போய் பார்த்தேங்க. அப்படிதாங்க நான் எனக்கும் விஜய் நம்பியா இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, பாட்டு ஒருத்தன் நான் நிறைய பாட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா மெண்டல் போல் இருக்கு, அவங்க படத்தை எல்லாம் பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஆயிட்டாங்க. பாட்டு மேல டிராமடைஸ் கொண்டு வந்துட்டாங்க. அத்தனையும் சூப்பர் பாட்டுங்க. கேனப்பைய இவ்வளோ ஒரு கேவலமான படம். எனக்கு அப்பெல்லாம் வந்து 2 ஹீரோ சப்ஜெக்ட்னா நான் இப்போ பார்த்த கொஞ்ச நாள் எஃபெக்ட் 2 ஹீரோலாம் வந்துச்சுன்னா நிறைய சீன்ஸ் இருக்கு போல் இருக்கு. விதவிதமா யோசிச்சிருக்காங்க. ஒரு ஹீரோ வச்சு எடுக்க முடியாதனால தான் 2 ஹீரோக்கு போறாங்க. அப்ப எவ்வளவு சூப்பர் சீன் இருக்கும் அப்படின்னு நான் என்னென்னமோ நம்ம மனக்கோட்டைகள்லாம் என்னென்னமோ கட்டி வச்சிருந்தாங்க. பெரிய இணைந்த கைகள் ஃபேனுங்க நானு. ஆனா விஜய் நம்பியார் வந்து என்னைய வந்து ஆஸ்பெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நான் நேரா பார்த்தது வந்து இந்த பாவக்கதைகள் வித் கொரோனா லாக்டவுன்னால பார்த்தேன். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு திஸ் கை இஸ் ராட்டன் பீஸ் ஆஃப் ஷிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பாவக்கதைகள் இல்ல மிஸ்டர் வாங்கா, நவரசா. நவரசா, சாரிப்பா. ஐயோ, பாவக்கதைகள் நல்லா இருக்கும், சாரிப்பா.
குழப்பம் ரெண்டு ரெண்டு வகையில வகையில தான் இருக்கு. கதைகள் சொல்லும்போது நான் கன்ஃபியூஸ் ஆனேன். அதை கரெக்ஷன் பண்ணீங்க. நவரசா நவரசா எல்லாம் ஒண்ணுதான். நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ். ஆக்சுவலா ஓகே, அது அதுலயே ஒரு பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன் இருக்கு. இதையும் பின்னாடி ஞாபகப்படுத்துங்க. அதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். ஓகே. அந்த அந்த இது பார்த்தேன். அப்ப தெரிஞ்சு இந்த மழுமட்டி தான் அப்படின்னு. இவர் தான் கொஞ்சம் சோலோவுக்கு வந்து காலேஜ் டேஸ்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. தசாவதார கலைஞர் வந்து சோலோ வருது பாக்குறியா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். இல்லடா எனக்கு டேவிடே ரொம்ப ஆய்மா இருந்துச்சு, நான் அதை பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு இருந்தேன். பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட கொஞ்ச நாள் வந்து அதுக்கப்புறம் பேசவே இல்லை. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நானே சும்மா வாண்டடா ஒருத்தனை வம்புழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாப்பிள்ள பாத்தியா? இல்ல மாப்பிள்ள அது அவ்வளவு சரியில்லை, பார்க்காத, ஒரு தாட்டி பார்க்கலாம். ஆனா நம்மளால வந்து அசிங்கப்பட்டது வெளில சொல்லக்கூடாது இல்ல. அந்த டைம்ல எப்படி பேசணும்னா யானைக்கும் அடிசருக்கும் தானே அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா. சரியா? சரி ஏதோ போல அந்த ரேஞ்சில. ஏன்னா இப்போ வந்து நம்ம டானி இருக்காருல்ல, அவர்கிட்ட ஒரு முன்னறிவிப்புன்னு ஒரு படத்தை சொல்லி ஒரு அட்டி வாங்கினாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஃப் ஜோனை வந்து கிரியேட் பண்ணி அந்த சேஃப் ஜோன்லயே தான் பிளே பண்ணுவார் நம்ம தசாவதார். பேசிட்டு இருக்கேன். முன்னறிவிப்பு இப்பயும் சொல்றேன், அவருக்கு தான் பிடிக்கல. அது ஓகே, நான் இன்னும் பார்க்கல, அதனால எனக்கு தெரியல. நான் வந்து நீங்க உங்க கேரக்டர் சேஞ்ச சொல்றேன் நானு. ஓகேவா? அத வந்துட்டு தான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் வந்து போர் ட்ரெய்லர் பார்த்தப்பே கண்டிப்பா தெரியுது ஒரு மொக்க படம்ன்றது. ஆனா வெயிட் பண்ணி வாண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்ததும் முதல் நாள் போட்டு பார்க்கும்போது நம்ம அனிமல் எபிசோடு வரல. அது வந்து அதுல கணபதினு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து ஸ்வாகான ஒரு ஆளு. அவர் வந்து இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சமைச்சுக்கிட்டே அப்படி வந்துட்டு போனாரு. இவங்க 2 பேரும் ஒரு சீன்ல இருக்கிறத பார்த்தோன்னே இது என்ன ஹோமோ படமாடா அப்படின்னா, சேச்சா அப்படிலாம் சொல்லாதடா, அப்படிலாம் இல்லடா அப்படின்னு சொன்னேன். ஆனா அப்படிதான் இருந்துச்சு. ஆனா வாங்க வந்து நீங்க இதுவே தப்புதான் நீங்க பண்றதுல. ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப கேஷுவலா ஒரு ஹோமோபோபியாவை இறக்குறீங்க பாருங்க. எந்த மாடுலேஷன் இருந்துச்சுன்னா நீங்க 2 பேரும் என்ன ஹோமோவாடா அப்படின்னு இதுல கேட்பாங்கல, வேட்டையாடு விளையாடல அந்த மோட்ல இருந்துச்சு. ஓ அதெல்லாம் இல்லப்பா, அவ்வளவு அசிங்கமான விஷயம் கிடையாது அப்படிங்கிறாரு. நான் வந்து அதாவது அது அசிங்கமா இல்ல, ஆனா படம் அவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு சொல்லுங்க. அப்படியே சொல்லலாம் பிரதர். இப்போ இந்த விவசாய கான்செப்ட் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த தலித் சமூகத்துக்கு சப்போர்ட் பண்ற கான்செப்ட் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படின்னா படத்துல எதுவுமே இல்லைன்னா சரி ஓகேப்பா நான் இவங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி இந்த வடிவேல போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுவானுங்களும் அப்படின்னு அந்த லெவலுக்கு இறங்க மாட்டான் அப்படின்னு நினைச்சா பார்த்தா படம் முழுக்க அதை தான் யூஸ் பண்ணி வச்சிருந்தான். அதுதான்ப்பா இதோட படத்தோட ஹைலைட், இதுதான் சென்டர் மெயின் பீஸ் அப்படின்னு சொல்லி இறக்குனது என் தலையில இடி மாதிரி இறங்கிருது. என்னடா உன் படத்துல இது மட்டும்தான் இருக்காடா, கதையே இல்லையாடா அப்படின்னு. கெத்தான ஆளு பிரதர், இஸ் a சாம்பியன். எனக்கு அது அதான் ரொம்ப சிம்பிள்டா. நான் இத பாக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன்டா. நான் இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி விவசாய பிரச்சனையோ இல்ல தலித் பிரச்சனையோ வந்து எல்ஜிபிடி பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது விஜய் நம்பியார் மாதிரி ஆட்களுக்கு எப்படி இருக்கும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு நியூஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துரும்ல. சிவாஜி பாஸ்ல ரஜினி கண்ணாடிக்குள்ள பிச்சைக்காரனை வந்துருச்சு, எவ்வளவோ மாறிடுச்சு, இந்தியா மட்டும் மாறவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இறங்குவானு தெரியுமா பிரச்சனைகள்ல. அந்த தான் இறங்குவானுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதாவது நானே அது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப ரியலா ரிலேட்டபிள் ஆகக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னு தான் வந்தேன். இவ்வளவு கூட கன்ஃபியூஸ் பண்ணது, அதாவது சுத்தி போக தேவையில்ல. நீங்க விஜயா நம்பியார் யார் தெரியுமா பிரதர்? விஜயா நம்பியார் வந்து சித்ரா தேவி பிரியா பிரதர். சித்ரா தேவி பிரியா தெரியுமா உங்களுக்கு? எக்ஸாக்டா விஜய நம்பியார் யாருன்னா, விஜய நம்பியார் இஸ் a சித்ரா தேவி பிரியா இன் ரியல் லைஃப். நிறைய காசு இருக்கு, என் இஷ்டத்துக்கு நான் எதையோ பண்ணுவேன், எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும், அவன் கூட இருக்கவங்க நல்லா இருக்குன்னு சொல்றதை வச்சு அந்த ஒரு பபுள் இருக்கும். அவன் ஆக்சுவலா அவன் நல்லா பண்றதா நினைச்சுக்கிட்டு அடுத்தடுத்து மென்மேலும் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர்கிட்ட காசு இருக்கு, அந்த காசை அவரே போட்டு அவரே படம் எடுத்துக்குவாரு. அந்த படத்தை அவரே அதாவது ஒரு சின்ன சர்க்கிள் ஒண்ணு கட்டிட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு ரியல் லைஃப் எப்படி, ரியல் பீப்புள் எப்படி வாழ்வாங்க, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி ஆக்சுவலா ரெப்ரசென்ட் பண்ண. அதாவது இந்த பாயிண்ட் இருக்கும், நீ பர்சனலா ரைட்டிங் இஸ் வெரி பர்சனல் பாங்கல்ல, நீ பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயத்த நீ பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சினாலே அது கண்டிப்பா மொக்கையா தான் போய் முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். நீ வந்து பக்கத்துல இருக்க ஒருத்தங்கிட்ட இருந்து அதை பார்த்து எடுத்துருக்கணும், அப்சர்வ் பண்ணிருக்கணும், அப்படின்னா உனக்கே அது நடந்துருக்கணும். நல்லா அதான் திருப்பி நான் அந்த படத்துல தான் இருக்கு. பெஞ்ச் மார்க்கா ஒரு படம் இருக்கு, இந்த மைனாரிட்டி சமூகத்தை அடிச்சு அவங்கள தூக்கி நிறுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பெஞ்ச் மார்க் படம் நீங்க தமிழ் சினிமால எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு படம் தான் பரியேறும் பெருமாள் இருக்கு.
மெட்ராஸ் அது இதெல்லாம் கூட இருக்குன்னு வச்சுங்க. ஆனா நான் அந்த ஹையஸ்ட் உச்சாணி கும்பல் வச்சுன்னா பரியேறும் பெருமாள் வைக்கலாம். ஆமா ஏன் அவங்க பரியேறும் அப்பா ஓடி பெருமாள்? வர மாதிரி சீன்லாம் நீ யோசிக்கவே முடியாது. ஆமா, ஏன்னா அவனுக்கு அது நடந்திருக்கு, அவன் அடி வாங்கியிருக்கான், அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கான், அவன் கையில இருந்து அது எழுத்தா வெளியே வரும்போது அது ஆக்சுவலா பெயின்ஃபுல்லா இருக்கும். நானு ஒரு ஒரு 13வது மாடியில வந்து கீழே அவங்க அப்பா ஓடி வர ஷாட்டை பார்த்துட்டு செமையா இருக்குல்ல இந்த ஷாட், இதை நம்ம ட்ரோன் ஷாட் வச்சு கெத்தா எடுப்போம் அப்படின்னு நினைச்சேன்னா அது அப்படி வராது, அது மொக்கையா தான் வரும். இவன் என்ன பண்ணிருக்கானா, ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இப்ப அந்த கடைசியா நம்ம சம்மரைஸ் பண்றது இப்பவே பண்ணிருக்கீங்க. அப்ப இங்கேயே அக்யூரேட்டா ஸ்டாப் பண்ணிட்டு கதைக்குள்ள போயிடும் நம்ம. சரி கட் பண்ணி நம்ம உள்ள கடைசியா சீனுக்குள்ள போயிடும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு எனக்கு அதான் இல்ல, இந்த காமெடிக்காக தான் brother நானு இதுக்காக வரல, நான் சித்ராதேவி பிரியா காமெடிக்காக தான் வந்தேன். நீங்க இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், அப்படியே சிங்க் ஆகுது. ஆக்சுவல் சித்ராதேவி பிரியாடா அவன். ஆமா, ரியல் லைஃப் சித்ராதேவி பிரியா தான் வந்து இவரு. அவன் மட்டும் தெரியலங்க, அவனை மட்டும் கண்டுபிடிச்சோன்னா படம் வரதே ஸ்டாப் பண்ணலாம்டா. அவன் ஆக்சுவலா அவன் இப்ப வந்து ரொம்ப நன்றி தம்பி அப்படிமா, ஆமா நீயாவது சொன்னியப்பா அப்படி. நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் நல்லா கரியாக்கிட்டு இருக்கான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கொண்டு போய் சேர்த்துட்டேன். அப்படியே அவருக்கு காசு இருக்கு அதெல்லாம் பத்தி பேச வேணாம் பிரதர். அவர் என்ன பண்றாரு அதை பத்தி பேசுவோம். சரி, அவரோட தனி மனித உரிமை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ? அதுதானா பிரதர், அது எதுக்கு தனி மனித தாக்குதல் பண்ண தேவையில்ல. நான் தாக்குதல்லாம் பண்ணல பிரதர். நாங்க என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து படங்களை எடுக்கிறாரு, படங்கள் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு அதே நல்லா இல்லாத மாதிரி படங்களே மறுபடியும் எடுக்கிறாரு. He is not taking any feedbackங்கிறத இந்த இடத்துல நான் முன்னிறுத்துறேன். எனக்கு என்னன்னா அவர் ரொம்ப சரி ஓகே நமக்கு இது கூலா இருக்கு, ஓகே ஒரு இந்த ஷாட் கூலா இருக்கு, இது எடுத்துப்போம். கதை தானே ரெடி பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச இந்த கிளைமேக்ஸ் பத்தி பேசுவோம் பிரதர். இப்ப பேசலாமா மிஸ்டர்? கதைக்குள்ள முதல்ல போவோங்க. ஆக்சுவலா நீங்க இவ்வளவு நேரம் சொல்றீங்க கதை இல்ல அப்படின்னு சொல்றீங்க. கதை இருந்துச்சுங்க இந்த படத்துல. கதை என்ன பாருங்களேன். கதை என்னன்னு சொல்லுவாரு பாருங்க, சொல்லுங்க. சிம்பிளா சொல்ல போனா கதை என்னன்னா, இது ஏதோ ஒரு காலேஜ்ல வந்து ஒரு காலேஜ் இருக்குங்க பாண்டிச்சேரியில. அதுவும் சரிங்களா, பாண்டிச்சேரியில காலேஜ் கிடையாது, சாரி தப்பா சொல்லிட்டேன், யூனிவர்சிட்டி. அந்த டைவர்சிட்டி, அது வந்து என்ன மிஸ்டர் டானி சொன்ன மாதிரி அது டைவர்சிட்டி. கரெக்ட், யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி. ஆனா அது ஒரு யூனிவர்சிட்டி சரிங்களா. அந்த யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங், டாக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப காலேஜுக்கு ஏத்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள காலேஜ் எலெக்ஷன் பிரச்சனைல ஒரு சண்டை வருது. அது போக ஆல்ரெடி அங்க ஒரு சிக்மா இருக்காரு. யாருன்னா வந்து நம்ம பிரபு செல்வன் என்கிற வித்தகர் அர்ஜுன் தாஸ். அவர் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. அவர் யாருன்னா வந்து சச்சின்ல இவர் இருக்காருல, வடிவேல் இருப்பாரு தெரியுமா, உடனே பாஸ் ஆகி போற இவன்ல கிடையாதுடா. இவங்க இருக்க ஸ்டாஃபுக்கு எல்லாம் வந்து நன்றி கடனா இங்கே இருப்பான் பாரு, அவன் தான் ஆக்சுவல் கேரக்டர். அவன் நல்லா யோசிச்சு பாரு, அவனுக்கு ரீசனே இருக்காது மாப்பிள்ள. அர்ஜுன் தாஸ் அவங்க இருக்கிறதுக்கு ரீசன் இருக்கும்டா, அதெல்லாம் ரொம்ப சப்டிலா எழுதிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சி வந்து அது கடைசில படிக்கிறதுனால ஃப்ரெண்டோட தங்கச்சி மேல ஃபெட்டிஷ் இல்ல பிரதர், ஃப்ரெண்டோட தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல அவங்கள பாத்துக்கிறதுக்காக அங்கே இருக்காரு, ஃப்ரெண்ட் இறந்து போனதுனால. ஆமா, காலேஜ்ல இருந்தே பார்த்து அந்த அளவுக்கு அப்ப அந்த காலேஜ்ல த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பொண்ணுக்கு. அது ஒரு மினி லோகேஷ் கனகராஜ் படம் பிரதர், அது காலேஜ் மட்டும் கிடையாது. ஆமா, ட்ரக்ஸ் சப்ளை இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இந்த காலேஜ பாத்தாருன்னா இது கொண்டு வந்துருவாருங்க, M15 கொண்டு வந்து டப 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 டபன்னு சுட ஆரம்பிச்சிருவாரு அவரு. வாங்க அப்படி சொல்லாதீங்க. இந்த காலேஜ பார்த்தாருன்னா வந்து அது வந்து லோக்கி யூனிவர்ஸ்குள்ள வந்துரும். ஏன்னா அது பெர்ஃபெக்ட்டா செட்டில் ஆயிடும் எல்லாமே. ஏன்னா அந்த காலேஜுக்கு அடியில அண்டர் கிரவுண்ட்ல ஒரு மெத் லேப் இருக்கு பிரதர். அந்த மெத் லேபை யார் நடத்திட்டு இருப்பான்னு பார்த்தா ஆக்சுவலா தலைவர் 171 தலைவர் வந்து பிரெஞ்சு பேரோட மெத் லேப் நடத்திட்டு இருப்பாரு, மொட்டை அடிச்சுட்டு. அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க, உங்க ஆயில இருந்து வந்திருக்கு தலைவர் படம் வந்து LCUல வருதுன்னு. ஆமாம் பிரதர், இந்த 1000 tons of raw material which can produce 1 million worth of drug products ஓட ஒரு கண்டெய்னர் காணோம் இல்லையா யூனிவர்ஸ்ல, அந்த கண்டெய்னரே அந்த காலேஜ் கடியில தான் இருக்கு. ஓகே, அந்த பொலிட்டிஷியன் ஒருத்தன் இருக்கறவங்க வந்து குவாலிட்டி டெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன பேக்கெட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கொடுத்து சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே சோ அதுதான் அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் அந்த டீலர். கரெக்ட். சோ அதான் நீங்களே அடுத்த கேரக்டருக்கு நல்லா செக்வே ஆனீங்க பாத்தீங்களா. சோ ஒன்னு வந்து குரல் வித்தகர் பிரபு செல்வன்,
அவரு காலேஜ் டு வெளில போவானா அப்படின்னு சொல்லி அங்கேயே இருக்கிறாரு அவர் ஒருத்தர். அதுக்கப்புறம் அவர் பாத்துக்கிற ஒரு பெண்மணி, அவங்க வந்துட்டு ஒரு பைசெக்சுவல் விமன் அப்படிங்கிற ஒரு ரெப்ரசன்டேஷனுக்குள்ள வராங்க. அவங்க இல்லங்க பைசெக்சுவல், அவங்க ஸ்ட்ரைட்டுங்க. படத்துல ஆக்சுவலா 2-3 பைசெக்சுவல் இருக்காங்க, இவங்களும் ஒரு பைசெக்சுவல். இல்ல எனக்கு ஒரு தியரி இருக்கு, அந்த படத்துல வர எல்லாருமே பைசெக்சுவல். ஆமா, அந்த படத்துல வர எல்லாருமே பான்செக்சுவல். இந்த பாருங்க இந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இது இல்லாம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க பாருங்க, நான் இப்ப ஒரு டிஸ்க்ளைமர் வேணா போட்டுறேன் பிரதர், பின்னாடி யாராவது அஃபண்ட் ஆகுறவங்க இருப்பாங்க, உங்களை மாதிரி கொஞ்சம் அஃபண்ட் ஆகுறவங்க இருக்குன்னா முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இப்போ நான் இந்த மாதிரி வன்மத்துல பேசுறது எல்லாமே இந்த கம்யூனிட்டியை பத்தி எல்லாம் கிடையாது, கம்ப்ளீட்டா இந்த படத்துல அவன் கேவலமா அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கிற அந்த ஒரு அடி மட்டும் தான் அடிக்கிறது, கம்யூனிட்டி எல்லாம் அடிக்கல. நான் இப்ப அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியா பிரதர், இப்போ நீங்க ஜாதி படத்துக்கு நீங்க ஆக்சுவலா கரெக்ட், சரி நம்ம அது பின்னாடி யோசிப்போம், நான் பேசும்போது வருவேன். என்னன்னா ஆனா இந்த ஃப்ளோவை கெடுத்திருக்காதே அப்படின்னு சொல்லி பின்னாடி பேசிக்கலாம், பின்னாடி பேசலாம் தள்ளி சரி மறந்துருவோம். இப்பயே சொல்லிடுறேன் நானு, என்னன்னா கதையை முடிச்சிடுறேன். சரி முடிச்சிருங்க. ரைட்டா, இப்ப இவ ஒரு தீர்ப்பா பிரதர், அது போக ஒரு போராட்ட குழு இருக்கும் பிரதர் எல்லா காலேஜ்ல இருக்க மாதிரி. ஆனா என்ன டிஃபரன்ஸ்னா, அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் பண்ணுவாங்க, இவன் யாருன்னா காலேஜ் முடிச்சே போயிட்டாங்க இல்ல, பட் ஸ்டில் வேற வேலை இல்லைங்கிறதுனால காலேஜ்குள்ள போராட்டம் பண்ணிட்டே சுத்திட்டு இருப்பானுங்க. வந்து மாணவர்களுக்கான பிரச்சனைக்காக நாங்க போராட்டம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கோம். சரியா, குரல் எல்லாத்தையும் ஒலிக்கணும் பாத்துக்காங்க. கரெக்ட், எங்களோட குரல் கேட்கலன்னா கத்தத்தான் செய்வோம் அப்படின்றது. ஒரு நல்ல பெண்மணி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க அண்ட் அவங்க கேங் ஆஃப் சமூக போராளிஸ் வில் பி தேர். அந்த சமூக போராளி மேல ஒரு ஒன் சைடட் லவ் இருக்கும் நம்ம பிரபு செல்வானுக்கு, சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ரையாங்குலர் ஒரு இது போயிட்டு இருக்க ஒரு ஜோன்ல தான் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னா, இந்த காலேஜ்க்கு 2 பிரச்சனை வரும். அவர் வருவாரு, மிஸ்டர் யுவா சென்ட்ரி, அதுதான் சொல்ல வரீங்க? என்ன கருவாது, நீ 2 டைம் இதை ட்ரை பண்ணிட்ட, ஃபுல்லாவே அதுல கருவா. 2-3 டைம் அவர் சொல்லுவாரு, அதுக்கு நீங்க கதவெடுக்கல சின்ன மாதிரி இல்ல இப்ப நான் ரோல் பிளே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன். என்ன ஆகுது இவனுக்கு அப்படின்னு. ஒண்ணு வாய்ஸ் மேட்ச் ஆகணும், மாடுலேஷன் மேட்ச் ஆகணும், இல்லனா அவன் ஆக்சுவலா படத்துல நடிச்சதான் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகி தொலைஞ்சிருக்கணும். இது உனக்கு அவனே நடிக்கலாம் படத்துல, அதான் என்னன்னு தெரியல எனக்கு. சரி விடுங்க. சோ அதான் 2 பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனை வந்து இவரு யுவா என்கிற யுவராஜ் கொலை வழக்கு மாதிரி இருக்குது. யுவா உள்ள வராரு, அவரு ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஆக்சுவல் பிரச்சனை வந்து காலேஜ் எலெக்ஷன்ல வந்து பிரபல மினிஸ்டரோட பொண்ணுக்கும் அந்த ஒரு போஸ்டிங் வேணுங்கிற ஒரு கோஷ்டி பூசல் வேற ஒண்ணு இருக்கு, சரிங்களா? இதுல யுவா என்னும் நபர் ஏன் உள்ள வராரு, காலேஜ்குள்ள வராருங்கிறது வந்து எதுக்குன்னா, நம்ம அவருக்கும் அவரோட பாலிய சிநேகிதனான அந்த அர்ஜுன் தாஸுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக வெஞ்சன்ஸ்க்காக உள்ள வராரு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்குங்களா, இந்த 3 பிரச்சனையும் சேர்ந்து பெரிய பிரச்சனையா பூகமா வெடிச்சு எப்படி இது ஒரு போரா மாறுது, இந்த போர்னால நம்மளுக்கோ இல்ல இந்த 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 இதுக்கோ என்ன யூஸ் இருந்திருக்கு, இல்ல என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு தெரிவிக்கிற படம் தான் போர் பை பிஜாய் நம்பியார், ரிட்டன் பை 6 other writers who were boring as fuck. சரிங்களா? சோ எஸ், இதுதான் கதை. சோ இந்த கதைக்குள்ள போவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு ஒரு செம டேக்லைன் இருக்கு, போர் பிக் a side அப்படிங்கிற ஒரு செம டேக்லைன் இருக்கு. அதனால நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ நம்ம வந்து எய்தர் வைஸ் இந்த 2 சைடு தான் இருக்குனாலும் we can choose any of the sides. நம்மளே சைட்ஸை கூட உருவாக்கிக்கலாம். ஸோ நம்ம கெஸ்ட் கிட்ட வந்து நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்ப எல்லாரும் ஒவ்வொரு சைடை சூஸ் பண்ணிக்கணும், நான் அவங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸ்டார்டிங் நான் வந்து சூஸ் பண்றீங்க. நான் வந்து பிரபல மென்டல் ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்ச சாம்பியன் யுவா. யுவாவோட சைடாக நீங்க. சரி ரைட். எதனால நீங்க டிஃபெண்ட் பண்ணுங்க பிரதர். இந்த மாதிரி வச்சுப்பா, நல்லா இருக்கும். பட்டிமன்ற மாதிரி வச்சுப்பாண்டா.
ஒவ்வொருத்தன் எதனால நீங்க இந்த சைட சூஸ் பண்றீங்க? இல்ல இது எல்லாரும் பிக் பண்ணதுக்கு அப்புறம் வரணும் பிரதர். ஓகே இன்ட்ரோ듀ஸ். கரெக்ட். சரி, மேஜிக் ஃபேன் என்கிற தசோதர கலைஞன் சொல்லி தொலைங்க, நீங்க எந்த சைடு? நான் வந்து உமன் பார்கவ சூஸ் பண்றேன் பிரதர். யாரு உமன் பார்கவ்? மாஸ்டர் படத்துல பார்கவோட ரோல் என்ன? எலெக்ஷன்ல நிக்கணும்னு ஆசைப்படுவாரு அவருக்கு. அதான் சாகிறது கடைசியில பிரச்சனை ரொம்ப சாகிறது. ஒரு பொண்ணு கையில ஆட்டி வச்சிருவாங்க. அதான் தெரியல. இந்த யூனிவர்சிட்டி ட்ரஸ்டி ஒருத்தர் இருப்பாரா, அவரோட பொண்ணு பொண்ணு. ஓகே ஓகே. அவங்கதான் வந்து பொம்பளை. சரியா? அவங்க யாரு தெரியுமாங்க? கார்த்திக் குமார் ஒய்ஃப்ங்க. கரெக்டா சொல்லுங்க. மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும், டக்குன்னு அந்த பொண்ணு சைடு போய் நின்னுக்கிறான்னு போய் நின்னுட்டீங்க இல்லையா? அதெல்லாம் கிடையாது. அவங்க சைடு தான் சூர்யா பிரதர் அவங்க பேரு படத்துல. அவங்க சைடு தான் நியாயம் இருந்தது, அதனால நான் அவங்க பக்கம் போறேன். அவங்க சைடு பின்னாடி வர அதை பத்தி டிஃபெண்ட் பண்றேன் நானு. ஓகே சரி, இவரு பிரதர் நீங்க டாடி பிரதர் நீங்க யாரு சைடு? நம்ம ஒண்ணுமே இல்ல பிரதர், இவரு பிரபு செல்வன் என்கிற அர்ஜுன் தாஸ் சைடு தான் பிரதர். நம்ம அர்ஜுன் தாஸ் சைடு ரொம்ப சிம்பிளான கேரக்டர் பிரதர், எந்த பிரச்சனையுமே அவரு பாட்டு. இந்த படத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எனக்கு, சரி அதான் என்னுடைய ஆர்குமெண்ட் ரொம்ப சிம்பிள். லீஸ்ட் இரிட்டபிள் கேரக்டர் இந்த பிலிம் இஸ் அர்ஜுன் தாஸ். ஆக்சுவலாவே படத்துல லைக்கபிள் கேரக்டர் ஒருத்தர் இருக்கா. நான் சொல்றேன், நான் இப்ப என்னோட சைடு போய் எல்லாம் பயந்துருங்க. நான் வந்து யாரு சைடுனா சூர்யா சைடு கிடையாது. சூர்யா கீழே ஒரு அடியாள் இருப்பான் தெரியுமா, அவன் சைடு. நீ தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷன். நான் வந்து கிருபாவோட சைடு. கிருபாவும் இதுல வரும்டா. இந்த இதுல என்ன படம், கிருபாவும் வரும்டா. வராது. யாரு கிருபா வந்து இவனோட ஃப்ரெண்டா, இவனோட ஃப்ரெண்டுடா, மாதவனோட ஃப்ரெண்டு அண்ணனோ யாரோ ஒருத்தனோட பேருக்கு ஃப்ரெண்டு கிருபா. ஆமா வேணாம் விஜய் நம்பியார், இத கடைசியில எடுத்துக்கிறீங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. சரி ரைட்டு. ஸோ எதனால இந்த சைட்ஸ் சூஸ் பண்றீங்கிறத வச்சு அப்படியே கொஞ்சம் ஸ்டோரி லைனே டச் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் வித் இவரு அம்மாளு தசோதர கலைஞர். நீங்க தான் சொன்னீங்களே ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, எனக்கு ஒரு டீப் ரீசன் இருக்கு நான் சூர்யாவை சப்போர்ட் பண்றதுக்கு அப்படி நீங்க சொன்னீங்க. வாட் ஆர் தி ரீசன்? இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு வச்சுங்களேன். சரியா? எல்லாருமே வந்து கொஞ்சம் பிரச்சனை பிடிச்சவங்களாவே இருப்பாங்க. சரியா? அதுல வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து எப்படியாவது வந்து இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டுக்குள்ள இருக்கும். அதான எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த ஒரு கேரக்டர் வந்து அவங்கள விட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கீழே அடிபணிஞ்சிருப்பாங்க. சரியா? அவங்க கையில வந்து ஒரு கூண்டு பறவையா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருந்தா வந்து நான் சூர்யாவை பாக்குறேன். ஏன்னா வந்து அவங்க சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு பவர்லயே வளர்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து அந்த இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஷி ஹாஸ் டு கெட் இன்டு தி பவர். ஓகேவா? அந்த பவர் வந்து அவங்க என்ன செய்ய போறாங்கன்றது அதுவுமே சொல்லவே மாட்டான். படம் ஃபுல்லா வந்து இவ வந்து ஏதாவது ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டா, இவளாலதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி காட்டிக்கலாம் மாட்டாங்க. புரியல மாப்பிள்ள, படம் ஃபுல்லா கோடு வேர்டு. நான் என்ன சொன்னேன், காலேஜ் கீழே மெத் லேப் இருக்கா, அந்த படத்தோட அந்த யூனிவர்சிட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி ஆகிறது என்னன்னா வந்து ஜெனரல் செக்ரட்டரிங்கிறது இந்த மாஃபியாஸோட டானோட கோடு வேர்டு. சரி, ஜெனரல் செக்ரட்டரி ஆனா யூ கேன் கண்ட்ரோல் தி எகனாமிக்ஸ். புரியுதுங்களா? நெப்போட்டிசத்தை எதிர்க்கணும்ன்றதுக்காக வந்து அவங்க எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ஏன்னா சிரிப்பு என்ன தெரியுமா படத்துல, நான் ஒண்ணே மட்டும் சொல்லிக்கிறேன். ஜெனரல் செக்ரட்டரிங்கிற ஒரு ரோலுக்கு பெரிய பஞ்சாயத்தே நடந்துட்டு இருக்கும். சரியா? மீன்வைல் இரிட்டேட்டிங் யுவா பி லைக் மொத்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு எத்த நடத்திட்டு இருப்பான். எதுக்கு நடத்திட்டு தெரியாம என்னடா பேசிட்டு இருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணிட்டு இருக்கீங்க இஷ்டத்துக்கு. அந்த மாதிரி இருக்கும். ஜெனரல் செக்ரட்டரிங்கிற ரோல் எதுக்குன்னே தெரியாது, பட் அதுக்காக ஸ்ட்ராங்கா போராட்டம் ஒருத்தர் தான் சூர்யா. சோ நீங்க சொல்லுங்க. அதான் அது ஏன்னா அவங்க அப்பா சொல்லிடுவாரு, நீ ஜெயிச்சே ஆகணும், நம்ம கண்ட்ரோல்ல தான் இந்த காலேஜ் இருக்கணும், ஏன்னா நான் ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் எப்படி பேசுவாருன்றது ஞாபகம் இருக்கா பிரதர்? ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல ஒருத்தன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்பாரு. அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து உச்சகட்ட எரிச்சலாகி போச்சுன்னா சூர்யா சைடு எடுத்துருக்கவே மாட்டேன். இவர் டென்ஷன் பண்றாரு. அப்படியே அப்பா கீழே ஒருத்தி இருக்கிறா, இரிட்டேட்டபிள் அப்பா கீழே இருக்காரு, அதுக்காகவே சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம இவங்க காதல வேற அந்த சூழ்நிலையில எதிர்க்க வேண்டியதா இருக்கு. அதுதான் வந்து மெயின் டைம் நான் வந்து பிக் பண்ணதுக்கான காரணம். அவங்களோட காதலை எதிர்க்கிறாங்க அவங்க இந்த இடத்துல.
இந்த சீக்வன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்க ஞாபகம் வந்து பிரதர், அந்த அம்மா லெஸ்பியனுங்கிறத வச்சு அந்த அம்மா புடிச்சு போயிருக்கு உங்களுக்கு இல்லையா? ஓபனா சொல்லிட்டு போலாமே நண்பா, ஏன் இவ்வளவு சுத்தி வளைப்பு? இல்ல இல்ல நம்ம சப்போர்ட் பண்ணுங்க பிரதர், மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம எப்படி வந்து மாஸ்டர் பார்கவ் மேல வந்து எம்பத்தைஸ் பண்ணுவோம், அதே மாதிரி யாருமே எம்பத்தைஸ் பண்ணல, நீங்க மட்டும் தான் எம்பத்தைஸ் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் லோகேஷ் கனகராஜ் கூட எம்பத்தைஸ் பண்ணல. ஏன்னா நீ அந்த அந்த லாரி வந்து இடிச்சுட்டு போறத பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட் கூட அந்த ஃப்ரேமுக்கு டைம் கொடுத்துருக்கானுங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தலைவனுக்கு. அதான் நீ எம்பத்தைஸ் பண்ணிருக்க பாத்தியா? தெரியுமாடா அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சோ தட்ஸ் வை ஐ அது மட்டும் இல்லாம மத்த யாருக்குமே காரணங்களே இருக்காது பிரதர். இவங்களுக்காவது இந்த படத்துல ஒரு காரணம் இருக்கும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு. மத்தவங்களுக்கு எந்த காரணமும் இருக்காது, எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். தட்ஸ் தி ஒன்லி கேஸ். ஐ ரெஸ்ட் மை கேஸ். அது இல்லாம அவங்களுக்கு தெரியாம நிறைய அந்த உன்னுடைய ஆள் வந்து நிறைய பண்ணுவான். மிஸ்டர் அவன் பேர் என்ன, அந்த கூட ஒருத்தன் இருப்பானே, கிருபாவா, வந்து ரொம்ப வந்து இவளை வந்து ஓவர் பவர் பண்ணுவான். கடைசியில இவளை அரெஸ்ட் பண்ணும்போது நக்கலா சிரிச்சிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு வேளை இவன் காதலிச்சுட்டுனா அவள் லெஸ்பியனா இருந்ததுனால இவனுக்கு ஒரு வன்மமா என்னமோ இருந்திருக்கலாம், தெரியல. தட்ஸ் another layered. நீங்க நல்லா கதை எழுதுறீங்க, இருக்கலாம் போல. இவ்வளவு ஈஸியா கதை எழுதிருக்கலாம், அது பண்ணலாம். அதெல்லாம் ரிப்பீட்டிங் தீம்ஸ் பிரதர். சரி ஓகே, லெட்ஸ் மேக் இட். நீங்க சொல்லுங்க அடுத்து யாரு? யுவா பக்கம் இல்ல 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 யுவாவையும் இவரையும் கடைசியா வச்சுப்போம். நீங்க சொல்லுங்க இப்ப. சம்மிங் அப் தாங்க. கிருபா ஏன் தெரியுமா சொல்றேன் நானு? இப்போ நம்ம ஒரு ஆடியன்ஸா நம்ம ஆக்சுவலா வந்து எல்லா படத்துலயும் வந்து ஒருத்தர் இருப்பாங்க, ஆடியன்ஸா ஆக்சுவலா அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணி வச்சிருப்பானுங்க. ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ, என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணுமோ, ஆடியன்ஸ் விரும்புறத பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருப்பான் படத்துல. சோ நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, ஒரு கட்டத்துல உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கானுங்க சில கேரக்டர்ஸ்லாம், இவனெல்லாம் ஏதாவது பண்ணுறாங்க மாதிரி ஜோன்ல நீங்க இருப்பீங்க. கரெக்டா அத கரெக்டா பண்ற ஒரே மனுஷன் கிருவா மட்டும்தான். நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், எப்படியாவது இந்த போரிங் பிலிம டக்குன்னு முடிக்கணும், எதையாவது பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா எதையாவது ஒண்ணு பண்ணி டக்குன்னு படத்தை முடிச்சுடுவோம், இல்லைன்னா 4 கேரக்டர்ஸையாவது போட்டு தள்ளுவோம் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளோட ஓடிட்டு இருக்க ஒரே மனுஷன் கிருபா தான். ஆக்சுவலா மெட்டாவா எழுதியிருக்கான் அந்த கதையை, அந்த கேரக்டரை. மேபி 6 ரைட்டர்ல ஏதோ ஒரு ரைட்டர் வந்து கிருபா, ஆக்சுவல் கிருபா, புரியுதா? ரைட்டரே வந்து கலையை பேச முடியும்னு சொல்லி கிருபாவா வந்ததுதான் எனக்கு அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு கிருபாவை பார்க்கும்போது. என்ன இது செம பேரல் ஆகுது பிரதர், நீங்க சொல்ல எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியுதா? ஒரு இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் படங்கள்லாம் வந்து கொஞ்சம் மொக்கையா எழுதுனா என்ன ஆயிருதுன்னா, டக்குன்னு நமக்கே அந்த கேரக்டர்ஸ் மேல காண்டு வந்து வில்லனோட நம்ம எம்பத்தைஸ் ஆயிடுறோம். நல்ல எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? நீங்க கிருபாவை இதுல சொல்றீங்க, எல்லாரும் ஆக்சுவலா நல்லா என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர் இருக்கு, ரத்ன வேலுப்புறம் மாமன்னன். ஆமா, அதே மாதிரிதான் எதுவும் இவனுங்களெல்லாம் முதல்ல போட்டு சொல்லுனேன், ஊர் ரூட்டு தானே ரைட்டு அப்படிங்கிற மாதிரி. கிருபா ரத்னவேல் எல்லாம் வந்து ஒரு லீக் ஆஃப் வில்லன்ஸ், வேர் லீக் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு கேங்ல வந்து இவங்க எல்லாம் யாருன்னா வந்து சூசைட் ஸ்குவாட் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு தனி படம் எடுப்போம், சரியா? அந்த படத்துல எப்படின்னா ரேண்டம் இரிட்டேட்டிங் பிலிம்ஸ் வர கேரக்டர்ஸ் தான் நடுவில் வந்துட்டு போகும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபவுண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சு கொல்றதுதான் இவங்களோட இதுவே. ஆக்சுவலா அந்த படத்துல அந்த கேரக்டர் செத்து இருக்கும்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்கவ் செத்தான் தெரியுமா மாஸ்டர்ல? வண்டி லாரி யாருன்னு பார்த்தா நம்ம கிருபா ஓட்டி புரியுதுங்களா? நல்ல யூனிவர்ஸ் பில்டிங்கா இருக்குங்க. அதுவா இருக்கும். வேற ஏதாவது ஒரு படத்தோட இரிட்டேட்டிங் கேரக்டர் சொல்லுங்களேன். லியோ செத்துருந்தா லியோக்கு வச்சிருந்துருக்கலாம். லியோக்குலாம் போகாதடா. நம்ம இது இந்த கேரக்டர் இப்ப ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் சொல்லுங்க, அவங்களுக்கு சொல்லுவோம். நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பேசின கேப்டன் மில்லர்ல வர அந்த இவரு யாரு? அதான்டா பாக்ஸரா ஒருத்தர் வருவாரு, இப்ப இதுல நடிச்சிருப்பானே, ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் ஒருத்தர் இரிட்டேட்டிங் கேரக்டர் எழுதணும்னு எழுதிருப்பாரு தெரியுமா அவரு. கரெக்ட். அந்த இரிட்டேட்டிங் கேரக்டர் யாரும் அப்பல போடுவானுங்க, வில்லனுங்க, செலிபிரேட்டட் வில்லன்ஸ். செலிபிரேட்டட் வில்லன்ஸ் அவரே போடுவாங்களோ? நான் உன்னை இறக்கவா கெத்தா? நான் உன்னை கெத்தா இறக்கவா? சாய் பல்லவி ஃப்ரம் NGK. யா
சாய் பல்லவி ஃப்ரம் என்ஜிகேக்கும் கிருபா தான் கரெக்ட். ஏன்னா அவரு தான் அரசியல் உலகத்தில் இருக்காரு. ஆமா இப்போ வாங்க என்கிட்ட டானி ஒருத்தர் இருக்காரு, என்கிட்ட கேரக்டர் இல்ல, என்கிட்ட ஒரு பர்சன் இருக்காரு. அவர் 2 பேர் இருக்காங்க. அவங்க எந்த படத்துல பாத்தீங்கன்னாலும் நீங்க கேரக்டர் ஆகலாம். ரித்விகா அண்ட் கலையரசன். இவங்க எல்லாரையும் மெயின் பாஸ் இருப்பாங்க தெரியுமா? 2 பேரும் வந்து இந்த சூசைட் ஸ்குவாட் படத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் ஒவ்வொரு இடமா போட்டு போயிட்டே கடைசியா போய் பார்த்தா அவங்க 2 பேரும் மெயின் பாஸா உட்கார்ந்து இருப்பாங்க. எத்தனை முறை கொண்டாலும் வந்துட்டே இருக்கீங்களா, என்னடா யாருடா நீங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களே சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சாகாவரம் பெற்றவங்க பிரதர். அவங்க எல்லாம் இந்த சஞ்சீவி. படத்துல கொண்டா அந்த படத்துல வரா, அந்த படத்துல கொண்டா அடுத்த படத்துல வரா, வந்துகிட்டே இருக்காங்க. வின்னர் வின்னர் ஆல் டைம். அவனுங்க வந்து எல்லா படத்துலயும் வந்து இரிட்டேட்டிங் கேரக்டர்னா டிஃபால்ட் காஸ்டிங். இப்ப இவன் இருக்கானேடா, அவன் பேர் என்ன, வெம்புலி. ஆமா, வெம்புலி எல்லா படத்துலயும் ஈஸியா இருக்கு. டீட்டோர் அடிச்சு எங்கேயா போயிட்டு இருக்கான். போருக்கு வாங்க, கமிங் பேக் டு போருக்கு. யா, கமிங் பேக் டு போர். சோ ஓகே ஓகே. சோ தட் இவனோட ஆர்குமெண்ட் வந்து எங்க காண போயிட்டான் கிக். நான் இருக்கேன். யா, நான் அப்போ ஐ எம் கோயிங் ஃபார் யுவா. யுவாவோட கேஸ் என்னன்னா, பாட் இருக்கான்னு பாருங்க சாட்ல. ஏங்க பாட் யுவான்றது இவரோட வாய்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இருங்க, அப்பா ட்ரை பண்ண வாய்ஸ் இப்பதாங்க வருது. இருக்காடா சாட்ல? இருக்காண்டா. ஓகே, இருக்காண்டா. 2 பேரும் இருக்கானுங்க. ஓகே. இப்ப என்னன்னா மெயினா வந்து ஒரு இப்போ பார்த்தேன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு ஸ்டோரி ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஒரு கேரக்டருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கும். அந்த இஷ்யூனால அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், இல்ல அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருப்பான். அதை ஒரு மோட்டோவை எடுத்துட்டு லைஃப் டைம் ஃபுல்லா போவான். RRRல எடுத்துக்கோங்க. அவன் என்ன இருக்கும், அவங்க அப்பா ஒரு ஆயுதம் தயாரிக்க சொல்லியிருப்பாரு. அந்த ஆயுதத்துக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுவார் அவரு. கடைசியில ஆயுதத்தை கண்டுபிடிச்சு மக்களுக்கே கொண்டு போய் சேர்த்துருவாரு. அந்த மாதிரிதான் இதுல இவரு சின்ன வயசுல பிரபு செல்வனால பாதிக்கப்பட்டார். பிரபு செல்வனோட துரோகத்தால, சூழ்ச்சியாலும் ஒரு இஷ்யூக்குள்ளான யுவா வந்து என்ன பண்றாரு, பிரபு செல்வனோட மகிழ்ச்சியை குலைக்கணுங்கிறது மட்டும்தான் அவனோட வாழ்நாள் எய்ம். அவனுக்கு சாப்பாடு எங்க இருந்து வருது, அவனுக்கு அவன் அவனோட லைஃப்ல வந்து அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அவனுக்கு எதுவும் தேவையில்ல. அவனோட எய்ம் என்னன்னா பிரபுவோட சந்தோஷத்தை குலைக்கணும். அது எப்படி, அவன் ஃபைனல் இயர்ல வந்து இது நடத்தணும்னு ஆசைப்படுவான், ஃபங்க்ஷன். அதை நடத்த விடாம பண்றணும். ஏன்னா அதை நான் எடுத்து நடத்தணும். அப்ப என்ன பண்ணும், அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி லிட்டில் ஃபிங்கர் மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இறங்குற மாதிரி ஒரு மாண்டேஜ் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? எல்லா ரூமுக்கும் போயிட்டு என்னென்ன சரக்கு வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுன்னு என்னெல்லாமோ பண்ணி ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுவான். அதுக்கு முன்னாடி ஈஸியா எவனை அடிச்சா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான். பிரபு அப்படின்னு ஒரு மொட்டையன் கத்திக்கிட்டே வருவான். அவனை போட்டு அடிச்சு ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி பேர் வாங்கி கெத்து போட்டு, அதுக்கப்புறம் யார் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அவன் அந்த கஞ்சா சப்ளை பண்ற ஒரு பொண்ணு இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரபுவோட சிஸ்டர் மாதிரி. அந்த பொண்ணை கரெக்ட் பண்றது, பிரபுவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரபுக்கும் சண்டையை மூட்டி வர. ஸோ ஹிஸ் ஹோல் லைஃப் இஸ் டெடிகேட்டட் டு ஜஸ்ட் சி பிரபு நாட் ஸ்மைல். ஸோ இந்த அளவு ஒரு டெடிகேட்டட் இது என்ன சொல்றது, பிரபு செல்வனோட வேர்ல்ட் ஆக்கிபை பண்றாங்க ஒரு ஜோன்ல இருக்கான். யா, சோ அவனோட ஐடியா என்ன, இது வந்து எப்படின்னா இந்த இந்த படம் கேடின்னு ஒரு படம் பார்த்திருக்கியா? இவன் நடிச்சிருப்பான், ரவிகிருஷ்ணன் நடிச்சிருப்பான். அல்ல தமன்னா என்ன பண்ணுவா, அவனுக்கு இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கட் பண்ணி விட்டு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து இது பண்ணி வச்சுட்டு நான் அவனை லவ் பண்ணணும், நான் மட்டும்தான் அவன் கூட இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஃபுல் இது பண்ணுவான்ல. அவனோட சந்தோஷம் நான் மட்டும், அவன் ரவிகிருஷ்ணா கூட இருக்கணும்ன்றதுக்காக. இவ்வளவு பிரச்சனையாடா? சரி, அந்த மாதிரிதான் இதுவும். அதோட அப்படியே பேரலல் தான். இவனுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கட் பண்ணிட்டா கடைசியில என் கூட மட்டும்தானே இருப்பான் அப்படின்னு ஒரு அப்சஷன். அந்த யுவா வந்து அந்த அப்சஷன் அதை நோக்கி எவ்வளவு கண்ணும் கருத்துமா டிராவல் பண்றாரு பாருங்க. சோ இந்த யுவா இஸ் த ரியல் வின்னர். அதனால மென்டல் அசைலத்துக்கு போயிருக்கலாம் அந்த ஈவெண்ட் நடந்ததுனால. அதனால வந்ததுக்கு அப்புறம் இப்படி கேனத்தனமா பிஹேவ் பண்ணலாம். ஆனா ஹவு டெடிகேட்டட் இஸ் அத பாருங்க. அவர் வந்து ஒரு ராக்கி. அதெல்லாம் நோ ஷோ நோ டாக். நீயே கணிச்சுக்க வேண்டியதுதான் எல்லாமே. நீயே யா, ஓகே. யுவாவை பத்தி தனி சீரிஸே டெவலப் பண்ணலாம். யா, என்ன பிரதர் இவ்வளவு வில்லன் கொடுத்த டக்குனு யுவாவுக்கு எனக்கு என்ன சொல்றது, தம்பிச்சு போய் நிக்கிற மாதிரி இருக்கு. கமான் பிரபு செல்வன்
பிரபுசெல்வன் சூப்பர். எனக்கு ஏன் பிரபுசெல்வன் வந்து நான் இதுல நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றேன் பிரதர். இப்போ எல்லாருக்கும் ஒரு இது சொன்னீங்க இல்லையா, இது இருக்கிறதுல இங்க இருக்க எல்லா படமே கொஞ்சம் மட்டியா தான் போவாங்க. எவனுக்குமே ஒரு பிரயோஜனமான ஒரு காசு இருக்காது, ஒரு விஷயத்தை நோக்கி கரெக்டா மூவ் ஆக மாட்டானு, இதே பண்ண மாட்டானுங்க. இந்த படத்துல எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சது, பிரபுசெல்வன் ஏன் எனக்கு பிடிச்சிருக்குன்னா, அவன் எதுவுமே பண்ண மாட்டான் இந்த படத்துல. மத்தவங்க எல்லாரும் இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க, பிரபுசெல்வன் ரியாக்ட் மட்டும் தான் பண்ணுவான். இந்த படத்துல அந்த கேரக்டர் யாருக்குமே அவரா ஆக்டிவா போய் எதையுமே ஆக்டே பண்ணாது. அவரை நோக்கி எல்லா விஷயங்களும் வரும், எல்லாத்துக்கும் அவர் ரியாக்ட் மட்டும் தான் பண்ணுவாரு. அதனால அவருனால உங்களுக்கு இரிட்டேஷன் கம்மியா வரும். அவன் யாரையும் இரிட்டேட் பண்ணலப்பா, போதும்பா, மத்தவங்க பண்றாங்க அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு படம். நான்லாம் ஆக்சுவலா அர்ஜுன் தாஸ் மேல எனக்கு கொஞ்சம் ஏன்னு தெரியல, ஒரு சில பேரை பார்க்கும்போது உனக்கு இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் நான் உள்ள போனேன். படம் பார்த்து முடிக்கும் போது இவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சேப்பா அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு கொடுத்துருச்சு. அது அந்த கேரக்டர் வந்து அவங்க இந்த இப்ப இவர் சொன்னார் இல்லையா, அந்த ஒரு தேடி தேடி வந்து துரத்தி ஒருத்தன் வந்து இவனை லவ் பண்றான்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு குழைச்சு அவன் கையில மாட்டாம ஓடிடணும் அப்படின்னு அவன் கஷ்டப்படுற அந்த சிம்பத்தி வந்து எனக்கு ரொம்ப அப்பீலிங்கா இருந்துச்சு பிரதர். அதான் எனக்கு அவரு மெயினா போட்டு. இல்ல பிரதர், இன்னொன்னு இருக்கு. கம்பேரிட்டிவ்லி யுவாக்கு தான் வந்து அதிக ஸ்கிரீன் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்து நடுவுல எல்லாம் கொஞ்ச நாள் வரவே மாட்டாரு, எங்க போயிருப்பாருன்னு தெரியாது. யுவாவோட கேரக்டர் தான் காட்டும் போது யுவா மட்டும்தான் இருப்பான். அவர் எங்க திரும்பி ரிட்டர்ன் வருவாருன்னா, பிரபுசெல்வன் வந்து திரும்ப அந்த ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டியா வந்து இருக்கும் தெரியுமா, வந்து ஞாபகம் இருக்கான்னு வந்து என்னத்தையும் பேசிட்டு இருப்பானே, அந்த டைம்ல தான் யுவா பிரபுசெல்வன் ரீஎன்ட்ரியே கொடுப்பாரு. நடுவுல கொஞ்ச நேரம் காணா போயிடுவாரு, அப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட திரும்ப வருவாரு. இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்கிரீன் டைம் வந்து கம்பேரிட்டிவ்லி யுவாக்கு தான் அதிகம். அதனால கூட உங்களுக்கு அவர் மேல இரிட்டேஷன் கம்மியா வந்திருக்கலாம். ஆனா படம் மேல இரிட்டேஷன் அதிகமா இருக்கு இல்லையா? ஏன் உங்களுக்கு இரிட்டேஷன் கம்மியா இருந்துச்சு? என்ன கம்மியா வந்திருக்கிறா? அவன் ஆக்சுவலா இது WWE என்ட்ரி ஆயிட்டு எக்ஸிட் ஆகல தெரியுமா? அது மாதிரிதான் ஃபைட்டு மட்டும் என்ட்ரி ஆகல, 4 பேர் போட்டு அடிச்சுட்டு போயிருவாப்ல. அட அவன் பார்த்தேன்னா காலேஜ் டயத்துலயே வந்து ஒரு கஃபேவும் ஏவி பைக் ரெண்டல்ஸ் வந்து பண்றதுக்கான இதுவும் வச்சிருப்பான். அவன் அப்பயே வந்து ஆண்டர்பிரனர் ஆயிட்டான். ஹி டசன்ட் வாண்ட் டு பி டாக்டர். அவன் வந்து ஹி பிகம் ஸ்டோயிக். அவன் ஃப்ரெண்டு செத்ததுக்கு அப்புறம் லைஃபோட பர்பஸ் இல்ல அப்படின்னு சொல்லி கஞ்சா மட்டும் அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவனே செவனேன்னு இருக்கான். சோ இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அவனோட ரிசர்ச் ப்ராஜெக்ட் என்னன்னு தெரியும்ல, யூசிங் மஷ்ரூம் as an alternative medicineங்கிறது தான் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லுவான் மாப்ள. அவன் ப்ராஜெக்ட் டெமோல புரியுதுங்களா? எப்பயோ இந்த கிரகத்துக்கு அடுத்த கிரகத்துக்கு போயிட்டான், புரியுதா? அதனாலதான் அவன் வந்து யுவா வந்து அடிக்கும் போது கூட என்ன சூழ்நிலை இருப்பான்னா வந்து கடைசியில என்ன அட்டி, உன் கோவம் எல்லாம் தீர்ற வரைக்கும் அட்டி அப்படின்னு இந்த ஈகோ எல்லாமே போறதுக்கான ரீசன் என்னன்னா அந்த குட் ட்ரிப் தான். கடைசியா அந்த ஆனா சூப்பரா எழுதியிருக்கான் பாடுறா. அந்த சாண்ட்விச் ஒண்ணு இருக்கும் படத்தோட ஸ்டார்டிங்ல, அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டு ஒரு சைக்கலிக்கல் ட்ரிப்புக்குள்ள போயிருவான். கரெக்டா? ஆமா. அந்த ட்ரிப்புனாலதான் இந்த கடைசியில அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க முடியும். ஏன்னா நான் இருந்ததுனாலன்னா வந்து கேஜ் ஃபைட் மாதிரி ஆயிருந்திருக்கும். அடிச்சு ரத்தம் எல்லாம் வந்து சேர் எடுத்து அடிச்சு சுத்தி எடுத்து அடிச்சு இவன் மேல ஏறி வந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. ஆனா திஸ் இஸ் நாட் த ஓல்டு பிரபுசெல்வன். திஸ் இஸ் பிரபுசெல்வன் ஆஃப்டர் a good trip. அதனால ஒரு குரூப் பொளப்பானேடா. எனக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, இப்போ இத வந்து விஜயானந்தர் கேட்டார் வச்சுக்க, அப்படியாப்பா என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. கமலே அதான் கெத்தே. இவனுங்க கேட்டானுங்க, நான் இவனுங்க எல்லாம் ஃபாலோ பண்ணதான இருக்கேன், அந்த ரைட்டர்ஸ் இவனுங்க எல்லாத்தையும். இவனுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டானுங்களா? நீ ஏதாவது தியரி போட்டோன்னு வச்சுக்குவேன், ரேண்டமா அவனுங்க இன்ஸ்டாகிராமோட இதுல ஷேர் மட்டும் பண்ணிடுவானுங்க, போட்டுருவானுங்க, மென்ஷன் மட்டும் பண்ணிடுவானுங்க. இப்ப அவன் அதை என்டோஸும் பண்ணல, இல்லன்னு சொல்லல, புரியுதா? தெளிவா பண்ணுவானுங்க. It's just there, it's just being there அப்படின்றாங்க. சோ அதனால அந்த குட் ட்ரிப்னாலதான் வந்து என்னோட தியரி ஆஃப் இது எப்படி இருக்குன்னா வந்து பிரபுசெல்வன் வந்து ட்ரக்கிங்கே வச்சிருக்கணும். கிட்டத்தட்ட இது இந்த 7ஆம் அறிவுல சூர்யா ஒரு டப்புக்குள்ள வச்சிருப்பானுங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இதுக்குள்ள வச்சிருந்தா இந்த யூனிவர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். யுவா won't be in peace. யுவா wants to be with பிரபுசெல்வன். அந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டில இருக்கணும். அந்த நோஸ்க்கு நோஸ், லிப்ஸ்க்கு லிப்ஸ் அந்த பக்கத்துல இருந்தாதான் யுவா பேசுறது. திருப்பி அந்த ஆங்கிள்க்கே வராது. கால்ல வாழணும் இன்னைக்கு.
இத லேபிளே அடிச்சு கால வாழ அதான் அதான் ஆக்சுவலா அவரு அதான் இப்ப இந்த இடத்துல ஆக்சுவலா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்றதுக்கு. ஏன் அந்த அளவுக்கு வெறுப்பு வருதுன்னா, இந்த திணிச்சு வச்சிருப்பான் படம் ஃபுல்லா. ஆரம்பிச்சு படம் ஆரம்பிச்சு படம் முடிய வரைக்கும் படத்துல வர எல்லா கேரக்டருமே ஏதோ ஒரு லெஸ்பியனாவோ, பைசெக்சுவலாவோ, கேவாவோ, டிரான்ஸ்செக்சுவலாவோ ஏதாவது ஒரு ஒரு மைனாரிட்டி மட்டும்தான் அந்த படம் ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து உனக்கு இது கொடுத்துரும். That's one fact I want to add. பாமா யாரு? ராமா யாரு? பாமான்னு ஒரு பொண்ணு இருக்குங்க. ஆமா, ஏலியன் மாதிரி இருக்குமே. ஏமா ஏமா பாமா கமெண்ட். ஆனா அந்த பொண்ணு சாஃபியா செக்சுவல் நினைக்கிறேன். So I just wanted to add the note. நீங்க கண்டினியூ. எதையாவது ஒரு போற அது அந்த மாதிரி பலவிதமான செக்சுவல் இருக்காங்க பிரதர். பட் என்னோட ஐடியா என்னன்னா, அதான் இந்த இந்த மைனாரிட்டி வந்து நம்ம டெராக்டரியா பேசுறோங்கிறது பாயிண்ட் கிடையாது. என்னன்னா இப்போ டக்குன்னு சொல்லுங்களேன், இப்போ நான் உங்ககிட்ட கேட்கற தமிழ் சினிமால ஒரு நல்ல எல்ஜிபிடி படம் அப்படின்னு சொல்லுங்க பாப்பா. ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க பிரதர். வருதா யாருக்காவது ஏதாவது? பேரன்பு. பேரன்பு சூப்பர் தான். சரிக்கா. தரமணி எவனுக்கு வரல. தரமணி அப்புறம் எல்ஜிபிடி குழந்துருவேன். அதுல அது எல்ஜிபிடி ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு சின்ன சீன் வரும். அது எல்ஜிபிடி படம்லாம் கிடையாது. தரமணி தமிழ்ல வரல, இதுல வந்திருக்கு மலையாளத்துல. தமிழ்லயே வந்திருக்கு பிரதர். நீங்க மலையாளத்துக்கு நிறைய நான் அந்த மாதிரி வந்திருக்கீங்க. மலையாளத்துக்கு நீங்க போவே தேவையில்ல. நீங்க இப்ப எதை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லுங்க. சொல்லுங்க எந்த படத்தை சொல்றேன் நான். விக்ரம் வேதா இல்லைங்க. அது வந்து கொஞ்சம் உள்ள போனோம். விக்ரம் வேதா ஆக்சுவலா அந்த மாதிரிதான் இருக்கும். அது கூட தேவையில்ல. ஆக்சுவலா நம்ம ஆப்வியஸா இருக்கு நம்ம கண்ணு முன்னாடியே. அதனாலதான் முன்னாடி நான் பின்னாடி சொல்றேன்னு சொன்னேன். எது தெரியுமா? பாவக்கதைகள்ல இதே இங்க இவாவா நடிச்சிருப்பா தெரியுமா? அவரே ஒரு படம் நடிச்சிருப்பாருங்க. அந்த படம் எனக்கு எல்லாம் கண்ணு கலங்கிருச்சு பிரதர். நல்ல படம். கண்ணு கலங்கிட்டேங்க. கடைசியில எல்லாம் இப்படி ஆயிருச்சு. அதுவும் அது பெரிய படம் கூட கிடையாதுங்க. 1/2 hour படங்க. 1/2 hourல எனக்கு எமோஷனல் ஒரு இம்பாக்ட் கொடுத்து நான் அப்படியே அழுகிற மாதிரி ஆயிட்டாங்க. நான் ஏன்டா இவங்க 2 பேரும் சேரலங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. அவன் கடைசியில அவன் செத்தான்லாம் சொல்லும்போது எனக்கு தாங்கல. அப்படி இருந்துச்சு. இவருக்கு ஆக்சுவலா அப்ப ரஞ்சித் பிரதருக்கு அந்த படம் கொஞ்சம் அவ்வளோ ஃபீல் ஆகல. ஆனா எனக்கு அது பார்த்து முடிச்சு அது ஏன் எனக்கு ஃபீல் ஆகலன்னு நான் சொல்றேன் பாருங்க. கேனையாட்டா இந்த சென்னையில இருந்து ஆட்களுக்கு இறக்குறேன்னு சொல்லி எரிசல் மயிர் வந்துட்டு தானே தெரியுமா? அதனால எனக்கு அங்கேயே படம் வந்து செம பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிங்க. அது ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்து அவன் அப்படி இருக்கான். என்ன வந்து என் நேச்சரே இப்படிதான், எனக்கு இதுதான், நான் இப்படிதான் இருக்கேன். டானி ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் ஏன் சேரலடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கல்ல. இது 2 சைட்ல இருந்து லவ் வரணும். அதுக்கு அவருக்கும் இவரு மேல லவ் இருக்கணும். அவருக்கு அவர் மேல லவ் இல்ல. உனக்கு அந்த டிராஜடி, அதாவது நல்ல ஷேக்ஸ்பியரியன் டிராஜடி மாதிரி இருக்கணும் அவனுக்கு அந்த படம். என்னன்னா இந்த இது இருக்குல்ல, இட் கேனாட் ஹேப்பன். அதுதான் இதோட பியூட்டியே அப்படிங்கறதா உனக்கு செமையா இருக்கு. அதாவது அவனுக்கு அவனோட கேரக்டர் பார்க்கும்போது உனக்கு அவ்வளவு பாவமா இருக்குன்னா, அதுல வர அவன் பேர் என்னடா? இவன் பேர் அந்த யுவா பேர் என்னடா? சத்தப்போ ஏதோ சொல்லுவான். இல்ல காளிதாஸ் நிஜ பேரா? சத்தாரா? சத்தாரு. அதை விடுங்க. சத்தார் கேரக்டர் எவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பானா. அவன் எவ்வளவு மெச்சூரா இருப்பானா. அவன் அப்படிதாங்கிறத அவனை வந்து செல்ஃப் அக்செப்டன்ஸும் பண்ணிருப்பான். அந்த பீரியட்ல அந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒருத்தன் அவன் ப்ரெட்டன்ட் பண்ணிக்காம நான் இந்த மாதிரிதான், எனக்கு இதான் வருது, எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னா அவன் அடி வாங்கினாலும் மிதி வாங்கினாலும் அசிங்கப்பட்டாலும் அவனை அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதே வந்து வேற லெவலா ஒரு கேரக்டர். அந்த அளவுக்கு ரெசிலியன்ஸ், அந்த அளவுக்கு மென்டல் ஃபார்ட்டிடியூட் ஒரு கேரக்டர் இருக்கிறதே செம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்கு மேல ஒரு லேயர் என்னன்னா, அவனுக்கு இவனதான் பிடிச்சிருக்கு. ஆனா அவனுக்கு அவனை பிடிச்சிருக்குங்கிறதுனால அவனுக்கு இவனை திருப்பி பிடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிற பக்குவமும் அந்த கேரக்டருக்கு இருக்கும். அதுவும் இல்லாம அதுக்கு மேல ஒரு லேயரா தான் வந்து கடைசியில இவன் அந்த இந்த ரேஞ்சுக்கு போவாங்கல்ல, நீ கடவுளாவே மாறுங்க அப்படின்னு அவனுக்கு. அதாவது ஃபார் எ லவ் தட் எனக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு, பட் ஐ நோ ஹவு மச் வொர்த் இட் இஸ். அந்த அவனோட அளவு வேற யாருக்கும் ஒருத்தர் கிடைக்கும்னா அதுக்காக நான் சாகலாம் அப்படிங்கிற எனக்கு அது கொஞ்சம் சொல்லும் போது ஒரு மாதிரி ஓவர் மெலோ டிராமாட்டிக்காவும் கொஞ்சம் இதுவாகவும் ஃபீல் ஆகுது, சினிமாட்டிக்காவும். ஆனா எனக்கு படமா பார்க்கும்போது வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லாடா ஒரு மனுஷன் இருக்க முடியும், எப்போ இவ்வளவு சூப்பரான ஒரு கேரக்டர் இருக்க முடியும். எனக்கு பேருந்து பார்த்து வரும்போது அந்த ஃபீலிங் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இந்த படத்துல இருந்துச்சு. எதுக்காக சொல்லணும்னா ஒரு பெரிய டீட்டூர் ஆயிடுச்சு. இது இருக்கு. அப்புறம்
ரொம்ப சொற்பமான நல்ல படங்கள் தான் வந்து எல்ஜிபிடி ரெப்ரஸன்டேஷன்ல தமிழ்ல வந்திருக்கு. அதுக்காக கேட்டேன், ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்களான்னு சொன்னா நம்மளால சொல்ல முடியல. எனக்கே ஃபர்ஸ்ட் தெரியல. நம்ம இப்போ இது எல்ஜிபிடியை போட்டு அடிக்கிறோமே, அடிச்ச உடனே நம்ம அதாவது எவனோ ஒருத்தன் எல்ஜிபிடி வச்சு படம் எடுக்கிறான், எடுத்த உடனே நம்ம அந்த படத்தை போட்டு குமிட்டோம்னா அதுக்கப்புறம் நல்ல படம் எடுக்கிறவங்களே எடுக்க மாட்டானுங்களே, எல்ஜிபிடி பத்தி எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்களே அப்படிங்கிற கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி நல்ல படங்கள் வந்திருக்கு. ஆனா இவனுங்கெல்லாம் பண்றது வந்து என்ன பண்ணிருந்தா, இந்த கோட்டா நிரப்புறதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்து அதனால மேலும் வெறுப்பு கூட்டிடுறானுங்க. நீங்க நல்லா எனக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்பதான் பேசும்போது எனக்கே தோணுச்சு. அவர் வந்து இது சொன்னார், சூப்பர் டீலக்ஸ்ல ஆக்சுவலா எல்ஜிபிடி இருக்கு, டிரான்ஸ் வந்துருது. கெத்தா அவனு சொல்லிட்டா, மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிலிம் பிரான்சைஸா நம்ம ஆள் ஒருத்தர் இருக்காரு. யார் தெரியுமா? காஞ்சனா. காஞ்சனாவே எல்ஜிபிடில வந்துருது. கரெக்டா எழுதுனா நம்ம என்ஜாய் பண்ணுவோம் பிரதர். அதாவது நான் டிரான்ஸ் கேரக்டரை பார்த்தாலே அந்த படம் பிடிக்கலன்னு சொல்லுவேன், நீ கே கேரக்டர் எழுதினாலும் அந்த படம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க கிடையாது. படம் நல்லா இல்லைன்னா படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். இவன் எப்படி பண்ணி வச்சிருக்கானா இந்த படத்துல, ஒரு கேரக்டர் கூட வந்து நார்மலாவே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏதோ ஒரு செக்ஷுவல் மைனாரிட்டிக்குள்ள வந்துடணும். அந்த எல்ஜிபிடி கியூஐஏ அந்த எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்துல எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு எழுதி வைக்கும் போது உனக்கு என்ன ஆயிருதுன்னா, எதுக்குடா இப்ப இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அதான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிடுவான், கிருபாக்கு சப்போர்ட் பண்ணிடுவான், போனேன் போய் எல்லாரையும் வெட்டுனேன் எல்லாரையும் கொளுத்துறேன் அப்படிங்கிற ஃபீலிங் கொடுத்துருது அவனுக்கு ஃபர்ஸ்ட் அது. அப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் இது வேற போட்டுறாரு இல்லையா டக்குனு. என்ன பாட்டு ட்ரெண்டிங்ல இருக்கு ஆனா ஜாதி ஜாதி ஏற்றத்தாழ்வு ட்ரெண்டிங் இருக்குமா, சரி அப்ப அதையும் கதையில போட்டு எழுது அப்படின்னு எழுதிடுவாரு போல. சாரி ஃபார் த லாங் ரேண்ட். இல்ல நம்மால் வந்து பேசிக்கா என்னன்னா பிரதர், கதை எழுதியிருப்பான் ஓகேவா, எடுத்துட்டு போயிட்டு இவனுங்கெல்லாம் இப்பெல்லாம் எடுத்தவொடனே நெட்ஃபிளிக்ஸ்ல வித்துட்டு தான் ஆரம்பிக்கிறானுங்க, போயிட்டு கொடுத்துருப்பான். என்னது இது காலேஜ்ல வந்து 2 கேங்குக்கான ஃபைட்டு தான் கதை அப்படின்ட்டு இருப்பான். இதெல்லாம் செல் ஆகாது, போய் இந்த எல்ஜிபி மைனாரிட்டி சேவியரு எல்ஜிபிடிக்கு இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வா அப்படின்ட்டு இருப்பானுங்க. நம்மால அதை இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க வாங்க, அப்படி கிடையாது. ஆக்சுவலா என்ன தெரியுமா இருந்திருக்கும், திஸ் இஸ் இவரு காலேஜ் சண்டை தானப்பா, சரி அப்படியே ஜாலியா காலேஜ் பசங்களா வச்சு எடுங்க நல்லா போகும் தான் நெட்ஃபிளிக்ஸோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். இல்ல நான் இதை ஏன் சொல்ல வரேன், இல்ல நான் இதை ஏன் சொல்றேன்னா, நான் இன்ஸ்பெக்டர் ரிஷியும் பார்த்திருக்கேன் ஓகேவா. இப்ப இன்ஸ்பெக்டர் ரிஷியில பார்த்தேன்னா கதைக்கு ஒரு எந்த ஒரு வகையிலையும் 0% ஆட் ஆன் பண்ணாத ஒரு எலமெண்ட் என்னன்னா, ஒரு லெஸ்பியன் ஒரு போலீஸ் 3 போலீஸ் இருப்பாங்க. அதுல ஹீரோ போலீஸ், அப்புறம் அவங்க 2 ஹெல்ப் பண்ற போலீஸ், ஒரு ஒன் ஆஃப் த போலீஸ் வந்து இந்த 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 ப்ராப்ளத்துல தான் இருக்கும். அவங்க வந்து லெஸ்பியனா இருப்பாங்க. அவங்களோட பார்ட்னர் வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஈவன் தோ தே ஸ்லீப் டுகெதர் எல்லாம் பண்ணாலும் அவங்க பார்ட்னர் வந்து இது அந்த பொண்ணு யாருன்னா, இந்த படத்துல கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பொண்ணு தான் அந்த படத்துல வந்து லெஸ்பியனா வருவாங்க. சோ இது இல்லையா? ஆமா இல்ல இந்த படத்துல அவங்க இதுவா லெஸ்பியன் இல்ல பிரதர், இவங்களதான் ஒரு லெஸ்பியன் லவ் பண்ணுவாங்க. இவங்க ஸ்ட்ரைட் தான், ஒரு லெஸ்பியன் இவங்க லவ் பண்ணுவாங்க. இருங்க பாருங்க பிரதர், அவங்களோட ஓரியன்டேஷன்லாம் அவங்க சொல்லிருக்க மாட்டாங்க. லெஸ்பியனா இருக்கலாம், பைசெக்சுவலா இருக்கலாம், அதெல்லாம் பத்தி இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நம்மளுக்கு ஆமா விட்டுருங்க. ஓகேவா, அந்த இதுல அவங்களே தான் இருப்பாங்க. லவ் பண்ணா அவங்க லெஸ்பியன் தானடா. ஏங்க அந்த பொண்ணு விடுங்க, நீங்க பாருங்க, நீங்க இப்போ வந்து தசாவதார கலைஞனை லவ் பண்றீங்கன்றதுக்காக நீங்க தாங்க கே ஆவீங்க. தசாவதார கலைஞன் கே ஆக மாட்டாரு, அவர் ஸ்ட்ரைட் தான். நீங்க அவர் லவ் பண்ணா அவர் கே கிடையாது. புரிஞ்சுக்கங்க, டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேவா. அதனால அந்த அந்த கதையிலேயே தேவை இருக்காது. அந்த டிரான்ஸும் ஒரு கேரக்டர் வரும். அந்த ஒன் ஆஃப் த வனத்துறை அதிகாரிகள்ல ஒரு ஆள் டிரான்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களும் படத்துக்கு எந்த எலமெண்ட், அதாவது இப்போ அவங்க டிரான்ஸா இருக்கிறதுனாலயோ இல்ல லெஸ்பியனா இருக்கிறதுனாலயோ ஏதோ படத்துல ஏதோ ஒரு க்ளூ ரிவீல் ஆகுது. இது வந்து ஒரு த்ரில்லர் சீரிஸ், அதனால க்ளூன்றேன். இல்லைன்னா ஏதோ ஒரு பிளாட் பாயிண்ட் அப்படியே ட்விஸ்ட் ஆகுது. இந்த மும்பை போலீஸ் பாத்தீங்கன்னா அது வந்து அவன் கேவா இருக்கிறதா படத்தோட ஹிஞ்சே. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து அதை கொண்டு வந்து வச்சிருப்பான். எனக்கு அந்த கிளைமேக்ஸ் அவ்வளோ பிடிக்கலனாலும் பட் ஏதோ கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி எந்த வகையிலையும் அது எலமெண்ட்டுக்கு ஆடே பண்ணாம தான் இந்த அவங்க செக்ஷுவல் ஓரியன்டேஷன்லாம் இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மாடர்ன் ட்ரெண்ட்ல வந்து இந்த மைனாரிட்டியோ இவங்களையோ போட்டா இந்த ட்விட்டர்ல வந்து கொஞ்சம் நிறைய ட்ராக்ஷன் இருக்கு. அதனால இந்த சென்டர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் போட்டு பார்ப்பாங்க. அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து கரெக்டா வேற ரீசென்ட்லி ஆடட்னு டாப்ல வந்து அந்த தம்ப்நெயில்ல ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துறானுங்களா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு கிளிக்கபிள் கான்டென்ட்டா மாறிடுது. ஆர்கானிக்கா வளர்க்காம திணிக்கிறது, இது கதையா டிமாண்ட் பண்ணி அங்க வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இவனுக்கு வந்து இது வச்சா ஓடும் அப்படின்னு சொல்லி திணிக்கிறானுங்க, அது கடுப்பாயிருது நமக்கு.
ஆமா ஆமா இவனுங்கள்ட்ட என்னன்னா இவனுங்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிறதானே இவங்களோட இது அந்த டார்கெட்டு. இது எப்படின்னா சேல்ஸ் இது மாதிரிதான். நம்ம போய் பாக்குறதா நம்ம தப்பு. ஆனா நம்ம இப்ப கிருபாவை சப்போர்ட் பண்ணி படத்தை பார்த்தோம்னா படம் ஃபுல்லா ஜாலியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரிதான் இதை பார்க்கணுமே தவிர்த்து நம்ம இதுல இருந்து சென்சிபிலிட்டி அதெல்லாம் தேடி போய் பார்க்காதீங்க. அதனால இந்த படத்துல இருந்து டேக்அவே என்னன்னா எல்லாரும் எவ்வளவு லூசா இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு போயிடலாம். அது படத்துல நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன்டா. ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்க மாட்டேன். விஜய் நம்பியார்ட்ட ஃபர்ஸ்ட் ஒரு கதை இருந்துச்சு நீ சொன்னல, அதை மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ யோசிப்பா இந்த படத்துக்கு என்ன லாக் லைன் எனக்கு புரியல. என்ன லாக் லைன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன பிளாட் பாயிண்ட்ஸ், எதை நோக்கி எதுக்காக ஒருத்தர் இந்த கதையை எழுதி எடுக்கணுங்கிறதே எனக்கு தெரியலடா முதல்ல. நான் நேத்து யோசிச்சிருந்தேன். சரியா, சரி இந்த படம் வேற இன்னைக்கு பேசணும், பாட்காஸ்ட் பேசணும். அப்ப ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு யோசிச்சு பார்க்கும். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சரி ஓட்டி விட்டாவது பாப்போம்னு சொல்லி இன்னைக்கு சும்மா ஓட்டி விட்டு பார்த்தேன்டா. 10 செகண்டா ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள ஃபுல் படத்தையும் ஓட்டி விட்டு பார்ப்போம்னு சொல்லி ஓட்டி விட்டு பார்த்தேங்க. எனக்கு ஓட்டி விடும்போது தான் ஆக்சுவலா ஃபீல் ஆகுது, ஏன் எதுக்குடா அந்த படத்தை எடுத்த, எதுக்காக இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குடா எனக்கு. தேவே இல்லடா இந்த படம். செம சிரிப்பா அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பண்ணோனே தெரியுமா, அதெல்லாம் பார்க்கும்போது அல்ட்ரா லெவல் ஆஃப் சிரிப்புடா சத்தியமா. உனக்கு ஒருத்தனுக்கும் டயலாகே இருக்காது. அவனுக்கு நடிக்கிறதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, செம சிரிப்பா இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனை தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா அதான் என்னோட மெயின் ரீசன், என்னோட மெயின் பாயிண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, நீ எவ்வளவு சிம்பிளான ஆர்கானிக்கான ஒரு கதையை கொண்டு போய் நீ விஜய் நம்பியார் மாதிரி ஆள்கிட்ட கொடுத்தனாலுமே they will make it as a shitty filmன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு என்னவா இருக்குன்னா, இந்த ஓவர் காம்ப்ளிகேட்டிங் ஸ்டப்ஸ்ன்னு ஒரு ஐடியா இருக்கு இல்லையா. நான் என் படம் சிம்பிள் ஃபில்மா மட்டும் இருக்கவே கூடாது, இந்த சிம்பிள் திங்ஸை டிஸ்கஸ் பண்ற. இப்ப நீ யோசிச்சு பாரு, இவன் என்ன படத்துக்கு எய்ம் பண்ணிருக்கான்னா, அங்கமாலி டைரிஸ் மாதிரி ஒரு கயாட்டிக்னஸை கடைசியில கொண்டு கெத்தா நான் பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிருக்கான் அவன். சரியா, கடைசியில ஆனா அங்கமாலி டைரிஸோட ஐடியா என்னன்னா அதோட சிம்பிளிசிட்டியும் அதோட கேரக்டர்ஸும் தானே. அது வராது இவனுங்கள்ட்ட. ஏன்னா இவங்களோட பிரச்சனை என்னன்னா இவங்களுக்கு அந்த இதுவும் வேணும், அந்த கயாட்டிக்னஸ் வேணும், அதை தாண்டி அதில் இருக்க இவங்களோட ஆக்சுவல் இந்த சாஃபி செக்ஷுவல் புழுத்தல்களும் வேணும்னு சொல்லி புளுத்தி வச்சுக்கிறதா இதோட பிரச்சனையே. இல்ல இந்த மாதிரி இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரூம்குள்ள 5 கருத்து சூப்பர் கருத்தா கிடைச்சிருக்கு, இதுக்கு ஒரு கதை பண்ணணும்னு பண்ணாதான் இந்த மாதிரி ஒரு குப்பை கதையை பண்ண முடியுங்கிறது ஐடியா. இங்க பாரு, நான் சொல்றேன், அங்கமலி அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் பக்கத்துல வருவோம். அது அங்கமலி டைரிஸ்ல இந்த படம் எப்படி இந்த மாதிரி உழப்ப கூடாது. ஏதாவது ஒரு சைட பிக் பண்ணி பேசுங்க, இப்பெல்லாம் உழப்ப கூடாது. ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? இருங்க அவர் ரொம்ப நேரமா தசாவதார கலைஞர் சொல்லணும் ட்ரை பண்ணிருக்காரு, அவர் சொல்லணும். இல்லங்க, இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கிக் சொல்லிட்டு இருந்தாருல, அதுக்கு சொல்றேன். இது இந்த மாதிரி லாக் அதெல்லாம் எப்படியுமே யோசிச்சிருக்காது. நெட்ஃபிளிக்ஸ்லயே ஏத்தனாவை பார்த்துட்டு அந்த படத்தோட ஓப்பனிங் ஷாட்டை சரி போட்டு எடுத்துருவோம்னு ஆரம்பிச்சு எங்கெங்கயோ சுத்தி திரும்பி நெட்ஃபிளிக்ஸுக்கே ஒரு படம் கொடுத்துட்டதுதான் இந்த போர். நீங்க எக்ஸ்பெக்ட் ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம். அதே ஏத்தனாவை பார்த்துட்டு சரி ஓகே அவரால் மட்டும்தான் முடியுமா, பிரெஞ்சுக்காரன அந்த யூரோப்பியன்ஸால மட்டும்தான் எடுக்க முடியுமா, நம்மளாலே எடுக்க முடியும்னு எடுக்க ஆரம்பிச்சதுதான் அந்த படம். அதுல ஸ்டேக்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இட் ஒர்க் ஆல் த பிளேஸ் ஏத்தனால. அதெல்லாம் தாண்டி எஃபர்ட்டும் மூளையும் இருந்துச்சு அந்த படத்துல. அதனால 100% கேரக்டர்ஸ்க்கு மூளை இருந்துச்சு, கேரக்டர்ஸ் எம்பத்தைஸ் ஆக முடிஞ்சு. இங்க nothing worked. With all due respect of all the efforts from all the technicians, it didn't work at all. What was the effort from the technicians? இல்லங்க, நீ அதெல்லாம் பத்தி பேச தேவையில்ல. எஃபர்ட்ன்றது நான் சினிமாட்டோகிராஃபர் ஆக்சுவலா நல்லா வர்க் பண்ணிருக்கான்டா. கடந்த 3 படங்கள்லயும் சரி, இந்த படத்தையும் சரி, எனக்கு செம ஆச்சரியமே என்னன்னா இவன் மேல ஆக்சுவலாவே எல்லா படத்துலயும் எனக்கு நல்ல மியூசிக் கிடைச்சிருக்குடா. நல்ல மியூசிக் கிடைச்சா லோகேஷ் எல்லாம் பாரு ஆகவும் வாழ்ந்துட்டு இருக்கான்டா. இவன் நல்ல மியூசிக்கை வச்சுமே நல்ல படம் எடுக்க மாட்டான்றதால எனக்கு வேதனையா இருக்கு. ஒரு 2-5 நிமிஷம் மியூசிக். லோகேஷ் தியேட்டர்ல ஆடியன்ஸ் எதை பார்க்க வராங்கன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்குடா. அவன் ஆக்சுவலா தெருவுல இருந்து போனோம்டா, நம்மள மாதிரி தெருவுல சுத்திட்டு இருந்திருக்கான். அவன் ஆக்சுவலா எஃபர்ட் போட்டு படம் எடுத்துட்டான், இன்னைக்கு போயிட்டான். இவன் தெருவுல இருந்தது இல்ல, இவன் பணக்கார விட்டு பையன்டா. இவனுக்கு இருக்கிறதெல்லாம் இன்டர்நெட் ட்ராக்ஷன் மட்டும்தான். இவனுக்கு என்னன்னே தெரியாதுடா. இப்படிலாம் பேசக்கூடாது நீங்க.
அவனுக்கு ஃப்ரேம்ஸ் இன்ட்ரெஸ்டா காட்டுறது. இப்போ என்கிட்ட கிக்கு பேசும்போது பார்த்தேன்னா ஒரு நல்ல சீன் பார்க்கும்போது அவன் வந்து உள்ளுக்குள்ள ஸ்டேஜ் பண்றதுக்கு டைரக்டா போயிடுவான். நான் வந்து கேரக்டர்ஸ் வந்து அந்த மொமெண்ட்ல என்னவா இருந்துச்சுன்ற ஹிஞ்சா இருப்பேன். ஒவ்வொருத்தனும் பார்க்கும்போது அவன் என்ன சூஸ் பண்ணி பார்க்கணுன்றத அவன் மைண்ட் வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணுது. இவன் மைண்ட் எப்படி இருக்கும்னா ஃப்ரேம்ஸ் எப்படி இருக்கும். இப்போ ஒருத்தன் பார்த்தேன்னா அதுல ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு லுங்கி கட்டி டிஷர்ட் போட்டு கையில 7 ஷாட்ஸ் வச்சுக்கிட்டு கேன்டீனுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான்டா. ஹாஸ்டல்ல நடந்து போனா பரவாயில்லடா, கேன்டீனுக்குள்ள படுக்க வச்சு ஹாரிசான்டலா வச்சுட்டு நடந்து போயிட்டு இருப்பான். ஏன் அப்படி நடந்து போறான்? இட் லுக்ஸ் கூல். நான் வந்து கஞ்சா எழுகும் போது அது பார்க்க வந்து அந்த இமேஜ் வந்து பார்க்க செமையா இருந்துச்சு. அப்படி ஹாரிசான்டலா 7 ஷாட்ஸ் பறக்கிறது செமையா இருந்துச்சு. அவ்வளவுதான். இட் லுக்ஸ் கூல். இதோ அந்த ஷாட்ஸை வந்து கம்பைல் பண்றதுக்காக நிறைய எடுத்திருக்கான். இவன் ஒரு சீன் பார்த்தேன்னா இவன் ரூமுக்கு போய் பேசுவான்னு நினைக்கிறேன். அவன் பேர் என்ன, அந்த கஞ்சா விற்கிற பொம்பளையோட ரூமுக்கு போய் பேசுவான். அந்த சீன் பார்த்தேன்னா ஆக்சுவலா லைட்ஸ் சூப்பரா, சாரி செம்மையா லைட் பண்ணி கலர் செம்மையா இருக்கும். 2 சைடு கான்ட்ராஸ்டிங் கலரு. அவங்க 2 பேரும் கரெக்டா கிஸ் பண்ணும்போது அது ரெண்டும் அவ்வளவு நேரம் இந்த கலர் வந்து தள்ளி அப்படியே பக்கத்து பக்கத்துல வந்து 2 பேரும் ஜாயின் ஆகுன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. இன்னவே வந்து அதெல்லாம் வந்து என்னைக்குமே அதான் இந்த லேயர்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் தெருவில் போய் அவன் வேணா போற வரவன்லாம் சொல்லலாம். இந்த ஐடியா எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான சீன் சொல்றது அவன் கஷ்டம். அதை பண்ணாம பாக்கி எல்லாத்தையும் பண்ணிச்சு. அதுல இன்னொரு ஷாட் வச்சிருப்பான். வயிற்றுக்கிட்ட ப்ரொஜெக்டர் வச்சு மேல சீலிங்ல 2 பேரும் இமேஜஸ் பார்த்துருப்பானுங்க. ஆமா சரியா? நான் என்ன தெரியுமா சொல்றேன், இதை நானும் யோசிச்சிருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்கிறது வந்து எப்ப தெரியுமா உனக்கு தோணும்? ஃபர்ஸ்ட் உன் வாழ்க்கையில ஹாலிவுட் படம் பார்த்து உனக்கு படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை வரும்ல. ஆமா. இந்த ஷார்ட் மட்டும் எடுத்தா போதும். படம் இந்த ஷார்ட் எடுத்தாலே நம்மளுக்கு கூலா இருக்கு. நம்ம எடுத்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம நினைக்கிற எண்ணம் வந்து அப்போ வரும். அதெல்லாம் தாண்டி நீ பின்ட்ரெஸ்ட்ல அதுக்கப்புறம் நீ நிறைய படம் பார்த்தனால இந்த இமேஜஸ் எல்லாம் ஒருத்தனுக்கு வந்துரும்டா. ஆர்கானிக்கா ஒரு படம் வேணும்னா உனக்கு ஒரு லைஃப் வேணும்ல. ஆமா, உனக்கு ஒரு லைஃப் இருந்தாதான் படத்துல லைஃப் இருக்கும். இல்லன்னா போற மாதிரிதான் இருக்கும். சென்ட் மார்டின்ஸ் யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சாதான் உங்களுக்கு அந்த ஆக்சுவல் லைஃப் தெரியும். இல்லன்னா ஆக்சுவலாவே சென்ட் மார்டின்ஸ் யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இருக்குமாடா பாண்டிச்சேரியில? இல்ல பிரதர், இந்த பாரு, நீ நம்ம அதெல்லாம் பத்தி தேவையில்ல. ஏன்னா நான் 2-3 இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். லைக் காலேஜ் ஒரு சில காலேஜஸ் வந்து யூனிவர்சிட்டிஸோ காலேஜஸ் இப்படிதான் இருக்கும். என்னன்னா இவர் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லாம அந்த ஏடிவி பைக்கை வச்சுட்டு சுத்தி, அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க. அந்த குவாட் பைக்கை வச்சுட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருப்பான்? அது அவங்க தொழிலே அதான், அந்த ஏடிவி பைக் ரெண்டல் கொடுக்கறதா. இல்லன்னா ப்ராபப்ளி இப்படி கூட இருக்கலாம், அர்ஜுன் தாஸ்க்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு இருக்கலாம். இல்லன்னா அவனுக்கு பைக்கும் ஒழுங்கா ஓட்ட தெரியாதுன்னு இருக்கலாம். பைக்கே ஓட்ட தெரியாதுங்க, அதனாலதான் 4 வீல் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. அதனாலதான் நான் அப்படிதான் பாக்குறேன். அவன் வந்து கூலா போகணும். கார்ல ஒருத்தன் போறத காட்டினா அது வந்து அவ்வளவு இது இருக்காது. விண்ட் ஆன் ஹிஸ் ஃபேஸ் இருக்கு. புரியல, பி கூல்ன்றதே வந்து அப்படி எடுத்திருக்காரு. அதானே எல்லாம் ரொம்ப சிம்பிள்ரா. இவனோட மோட்டிவேஷன் எல்லாமே இந்த ஷார்ட் கூலா இருக்கணும். அதுக்கு என்ன ஜாக் ஸ்னைடர் ஃபிலிம் மேக்கிங், ஸ்டைல் ஓவர் சப்ஸ்டன்ஸ். கதையெல்லாம் எதுக்கு கூலா ஷார்ட் வச்சு ஓட்டிடுவாங்க, மியூசிக்க போடுவோம், கெத்தா எடிட்டிங்க பண்ணுவோம். அப்படியே இந்த கிராஸ் இதெல்லாம் பண்ணுவோம் பாத்துருக்கல, ஸ்பிளிட் ஸ்கிரீன்லாம் விதவிதமான ஸ்பிளிட் ஸ்கிரீன் போடுவோம், கலர் கலரா லைட்டிங்க போடுவோம், கட்டிங்க போடுவோம். எடிட்டிங் பத்திலாம் பாத்துக்கலாம் விடுங்க பிரதர் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஃபைட் ஒண்ணு இருக்கும் தெரியுமா, அந்த பாஸ்கெட் பால் கிரவுண்ட்ல ஒரு ஃபைட் ஒண்ணு வருமே, அதுல எமோஷனே இல்ல சரியா? அந்த ஃபைட் வந்து எந்த ஒரு மொக்க கேக்குக்காக நடக்குது. இவன் வந்து எப்படியோ வரான், ஏன்னா அவன் அந்த பொண்ணு மேல இருக்கிற ஒரு பாஸ்டலையோ இவன் வந்து அடிக்க வந்துட்டான். நம்ம இப்ப ஹீரோயிக்கா மொமெண்ட் கிரியேட் பண்ணோம், நமக்கு கிரியேட்டே ஆகல, அந்த மொமெண்டே கிரியேட் ஆகல, அவன் கூட எமோட்டே பண்ண முடியல. என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன் போட்டு சுக்குன்னு அடிச்சு தேவையில்லாத ஒரு 24 தேவையில்லாத ஒரு டிரான்சிஷனை போட்டு, எனக்கு அதுதான் புரியவே இல்லை. நீ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போற ஒரு டிரியன் லானிஸ்டர் இருப்பார்லடா, அவர் பார்த்தேன்னா அந்த ஏடிவில பைக்ல ஏறி அந்த மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், சுத்தி சுத்தி வருவார்ரா லாக் பண்ணிட்டு. என்னடா பேசுறீங்க? அது பழைய மணி சார் படத்துல எல்லாம் யாராவது அடிச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், ஹீரோ மக்கள் அப்படியே சுத்தி சுத்தி வருவாங்கல்ல, அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக கூட இருக்கலாம். ஈஸ்டர் எக்ஸ் இந்த படமா நிறைய, இந்த படத்துல நிறைய ஈஸ்டர் எக்ஸ். அது ஆக்சுவலா அதான் சொல்லலாம். அது யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த மணி சார் ரெஃபரன்ஸ்குள்ள போனீங்கன்னு வச்சுங்க, இந்த இது மாதிரி பேட்டை கார்த்திக் சுப்பராஜ் ஃபேன் பாய் சம்பவம், இது விக்ரம் வந்து கமல் ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி, இது ஆக்சுவலா மணி சார் ஃபேன் பாய் சம்பவம். ஈஸ்டர் எக்ஸ்குள்ள, அதாவது படத்துல ஈஸ்டர் வைக்கலாம், ஒரு படமே ஈஸ்டர் எக்கா வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க அந்த மாதிரி இந்த படத்தை ஆக்சுவலா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் பிரதர். படங்களை பார்த்தவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம் இதை.
நீ வந்து பேட்டை விக்ரம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், அந்த ரெஃபரன்சஸ் அந்த கேரக்டர்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் வரும். இந்த படத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், வித் டயலாகோட ரிதம் பிளஸ் ஸ்டேஜிங் பிளாக்கிங் எல்லா சீக்வன்ஸ்லயுமே வந்து மணி சார் நீங்க அதாவது எப்படி இருக்குன்னா தம்பி ஒரு பாயிண்ட் இருக்குனாப்பா அது பேரு இது ட்ரிபியூட், அதுக்கப்புறம் அது காப்பி எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சிருக்காரு. நம்ம அந்த பக்கம் எல்லாம் போவே இல்லை, அந்த பக்கம் எல்லாம் இருந்தா கம்ப்ளீட் ஹேட்டா மாறிடும். நம்ம அதனால அதை தவிர்த்துடலாம். எனக்கு ஆக்சுவலா நான் அதான் அது ஃபுல்லா ரேங்க் பண்ண தேவையில்ல. நிறைய அதாவது மணிரத்னத்தை பார்த்து நீ அவனோட ஸ்டைல மட்டும் எடுத்து வந்து அவன் ஏன்னா மணிக்கு ஏன் அது ஒர்க் ஆச்சுன்னா அவன் பின்னாடி ஆக்சுவலா செம ஸ்ட்ராங்கான எமோஷன் இருக்கும், கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த கேரக்டருக்கு நல்ல எமோஷன்ஸ் இருக்கும். அதனால அவங்க பேசுற டைலாக்ஸ் வெயிட்டேஜா ஃபீல் ஆகும். அது இப்போ கொஞ்சம் வரலன்னு வச்சுக்கேன். ஆனா பழைய படங்களை வச்சு சொல்றேன் நான். இவன் அந்த ஸ்டைல மட்டும் எடுத்து வந்து சப்ஸ்டன்ஸை மிஸ் பண்ணிருந்தாதான் மொக்கையா இருக்கு. அது ட்ரிபியூட்டா கொடுக்கவும் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா அவனோட ஸ்டைல அவன்கிட்ட இருந்தே திருப்பி வந்து படம் ஃபுல்லா அவனுக்கு ட்ரிபியூட் கொடுத்துருந்தா தெரியுமா. நான் ஸ்டார்டிங்ல அவனை சொன்னா தெரியுமா, பிஜே நம்பியார்னு சொல்லிட்டு. அதோட லாஜிக் என்ன புரிஞ்சிருக்கும். பிஜே படத்திலே இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பே ஆஃப் இல்லையேங்க. வின்னர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. கெத்து வின்னர் எடுத்து கீழே போட்டு தட நடந்து படி ஏறி போயிட்டு இருக்காரு. இதுல இவனுக்கு பண்ற இன்னொன்னு எரிச்சல் மயிர் என்ன தெரியுமா, ஏதோ ஒரு நல்ல பாட்டு இருக்கும் சரியா, அதையும் நொட்டி விட்டுருவானுங்க. அந்த பாட்டை இறக்கிருப்பான் ஒரு இந்த மிக்ஸ் லோஃபை மிக்ஸ் பண்ணிருப்பான் அந்த பாட்டை. ஆமா ஆக்சுவலா அது ஆடியோவா தனியா அந்த லிரிக்ஸ் மிக்ஸ் நல்லா. ஆமா ஆடியோ மிக்ஸ் நல்லா இருந்தது. ஆமா ஆமா அது கரெக்டா வந்து அது பீக். ஆமா 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 போட்டிருப்பானுங்க பிரதர், எடுத்து என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு ஈஸ்டர் எக் நான் மறக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன். இந்த படத்துல இன்னொரு ஈஸ்டர் எக் என்னன்னு வச்சுங்களேன், இந்த இவங்க வீட்டுல யாரோட வீட்டுல பிரபு செல்வனோட வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியல் டைம்ல வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. யாரு பிரபு செல்வனு, அவன் லவ் பண்ணிருப்பான்ல அந்த பொண்ணு பிளஸ் சஞ்சனா நட்ராஜன், இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க வந்து பாத்துட்டு இருப்பாங்க. என்ன சஞ்சனா கிஞ்சனான்னு சொல்லக்கூடாது, கஞ்சா விக்கிறவங்கன்னு சொல்லு. சரி அவங்கதான். அவங்க எல்லாம் அவங்க 3 பேரை வந்து 3 பேர் இன்னும் 2-3 பேர் யாரோ உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பாத்துட்டு இருப்பாங்கன்னா சோலோ ட்ரெய்லர் பாத்துட்டு இருப்பாங்க. எனக்கு புரியல அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான். அவன் பெருசா பொழுதுக்கான நினைச்சிட்டு இருக்கான். எனக்கு சரியில்லடா. சோலோ ட்ரெய்லர் ஓடிச்சுன்னு எனக்கு இன்னுமே புரியல. ஒய்ன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானே. ஆனா அத ஒருத்த கண்டுபிடிச்சிருக்க பாத்தியா சோலோ ட்ரெய்லர்னு. நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்கணும்டா சோலோ ட்ரெய்லர் இந்த மாதிரி ஹொமேஜஸ் எல்லாம் வைக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடத்துல வரும்போது என்ன வைக்கிறான் பாக்குறதுல ஒரு ஆர்வம், அவ்வளவுதான். இது வந்து இத நோட் பண்ணி சொல்லிருக்கான் பாரு, இவன் இப்ப வின்னர் ஆயிட்டான்டா. இல்ல எப்ப யோசிச்சு பாருங்க சோலோ என்ன எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு, சோலோவோட தோல்வி எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு என்ன பாத்துக்கங்க. அதெல்லாம் விட காற்று வெளியிலேக்கு ஒரு ட்ரிபியூட் வச்சான் பாடுறா. ஐயோ ஆமா பிரதர் 100% அது பேசவே வேணாம். காற்று வெளியிலே படத்தை போட்டு பாக்குறானுன்னா அவனுக்கு எவ்வளவு கேவலமான காலேஜா இருக்கானு பாரு, இல்ல எவ்வளவு கொடூரமான யூனிவர்சிட்டியா இருக்குன்னு பாரு. அதுதான் அந்த போருக்கான ரீசன் நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிருப்பான்டா அதனாலதான்டா. ஆமாங்க இவங்க எல்லாம் காற்று வெளியிலே ஃபேன்ஸ் பிரதர். மணி சார் எதை கொடுத்தாலும் தின்பண்டா அப்படிங்கிறவனுங்க. காற்று விளையாடியில நீ கொஞ்ச நேரம் கணபதி பாத்துக்கிட்டு இருந்தான், பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கு. மாத்தாதீங்க, இது ஒன்லி போர் பேக்கிங் பாட்காஸ்ட். எனக்கு வந்து எல்லாரும் பார்க்கலாம் பிரதர். என்ன கேட்டீங்கன்னா ஆக்சுவலா எனக்கு இது வேணா சொல்லலாம் பிரதர். அந்த இதுக்கு போயிருவான், லாஸ்ட் கிளைமாக்ஸுக்கு போயிருவோம். நம்ம கிளைமாக்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்காங்க, அது எப்படி பண்ணிருக்காங்கிறது டீகோட் பண்ணுங்க. ஏத்தனாதான் பிரதர் அதுல. ஆனா எல்லாரும் கையில இது பிளேயர் விட்டு போனானுங்க பாத்தீங்களா பைக்ல. எதுக்குடா அதான் ரோட உலக்க இந்த விளக்குறீங்க, ஸ்ட்ரீட் லைட் இருக்கேடா. எந்த அளவுக்கு படத்துல எந்த அளவுக்கு ஸ்டேஜிங் சூப்பரா பண்ணிருக்கானுங்க அப்படின்னா, அழகா இவங்களுக்கு ஒரு கிரவுண்ட் போட்டு கொடுத்துருக்கானுங்க. கிளைமேக்ஸுக்கு ஒரு கிரவுண்ட் வேணுமே, சரி பக்கத்துல கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குன்னு அங்க வச்சுப்போம், செட்டப் எல்லாம் அங்க வச்சுக்கலாம். அழகா
4 காரை வச்சு பவுண்டரி செட் பண்ணி இவனுங்களை அடிச்சுக்கிட்டு பசங்க கேமரா உள்ள விட்டு திருப்புனா ஷாட் வந்துடும் நினைச்சிருக்கேன். ஒரே ஒரு FPV ட்ரோனு அவ்வளவுதான், அதை உள்ள ஓட்டுன்னு ஓட்ட வேண்டியதாங்க. அதுல வெயிட் என்ன தெரியுமா, காரணமே அதான் ஹரி. நான் முதல்ல படம் டிரைவிங் தியேட்டர் இல்ல அது டிரைவிங் தியேட்டரா. ஆமா ஆமா எனக்கு தெரியலடா. செட் போட்டுருக்கானுங்கடா. ஆமா 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 காலேஜ்ல இருக்க டிரைவிங் தியேட்டர் அது. இப்படி ஒரு யூனிவர்சிட்டியில வந்து என்ன படிக்க வைக்கலையாடா. அதனாலதான் பிரதர் நீங்க அந்த மாதிரி எல்லாம் கதை யோசிக்க பண்றீங்க. அந்த மாதிரி யூனிவர்சிட்டி போயிங்கன்னா அந்த மாதிரி கதை யோசிக்கணும். நான் எந்த மாதிரியுமே கதை யோசிக்க மாட்டேன், அது வெக்ஸ் தனி டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருவோம். ஐயோ அதுக்கு வருவோம். நைட்டு தூக்கம் வராது. எவ்வளவு இதா இருக்கு பாருங்க. நேத்து ராத்திரி பூரா தூங்கல, நானும் 12:30 மணிக்கு கொட்ட முழிச்சு கதை பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ராத்திரியாவது தூக்கம் வருமானு பயமா இருக்கு எனக்கு. ஏதாவது வந்துருமா? சரி அது வேற வேண்ட், அதுக்குள்ள போக வேணும். போர் பாருங்க பிரதர், தூக்கம் வரும். இன்னொரு பாருங்க போற கண்டிப்பா வரும். போர் இன்னொரு முறை பார்த்தோம்னா தூக்கம் வராது பிரதர். காலையில தொங்கிட்டு இருப்பேன் வந்து நீங்க எல்லாம் தான் கலட்டி கொண்டு போனேன் என் பாடியை. பிரதர் நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, நான் எப்படி யோசிக்கிறேன்னா, எனக்கு ஃபில்ம் மேக்கிங் அந்த அளவு ஆனா தெரியாது. ஆனா இவ்வளவு காசு கொடுத்தாங்கன்னா போற விட கொஞ்சம் பெட்டரா எடுத்துருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம். யாரா வாங்கி கொடுப்பா? வேல்யூ பண்றேன்டா வாங்க. இல்ல டைம் வேல்யூ பண்றோம், பாக்குறவன மனுஷனா மதிக்கிறோம். ஏன்னா அவங்க மனசாட்சி இருந்தா இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பியா நீ? இல்ல பிரதர், இன்னொரு ரிவ்யூ படிச்சுட்டு இருந்தேன் நானு. அப்ப அந்த ரிவ்யூல என்ன எழுதிட்டு இருந்தாங்கன்னா, விஜய் நம்பியார் வந்து கூல் ஷாட்ஸ் தான் வைப்பேன்னு அடம் பிடிச்சு செல்ஃபிஷா இல்லாம மக்களை கொஞ்சம் யோசிச்சிருந்தாருன்னா நல்ல படம் எடுத்திருப்பாரு அப்படின்னு தான் எழுதியிருந்தாங்க. உண்மை என்னன்னா அதுதான், அவர் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காரு, மக்களை வந்து மதிக்கவே. என்ன தெரியுமா சொல்றேன், இந்த படம் எடுக்கவே தேவையில்லை. Where do you draw the inspiration for this film அப்படிங்கிற ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் தான் எனக்கு. ஆனா ஏத்தனாவே ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். அது நீ போய் ஆக்சுவலா இந்த பாட்காஸ்ட் கேட்டு எவனா ஒருத்தன் நல்ல படம் பாருங்கன்னா ஏத்தனா ஒரு படம் இருக்கு, போன வருஷம் வந்து நெட்ஃபிளிக்ஸ் வருதான், அதை பாருங்க. அந்த படத்துல என்ன இதுன்னு பாத்துருக்கல, அது போரு ஆக்சுவலா அதுல அது அடக்குமுறை, அது வந்து வெடிக்கிற ரெவல்யூஷன் தான் ஆக்சுவலா ஏத்தனா. நம்ம பிரான்ஸ் வந்து இவ்வளவு சூப்பரான ஊரு, பணக்கார ஊரு, இதா இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி நம்ம படத்துல பாத்துருக்கோம். அந்த ஏத்தனா படத்தோட ஹோல் பாயிண்டே ஆக்சுவலா ரியல் லைஃப் ரெவல்யூஷன். ஏத்தனா அவங்க ரொம்ப வாண்டடா வந்து ஆக்சுவலா ஒரு குரூப் ஆஃப் ஏழை மக்களை வந்து ஒரு பெரிய காலனி, இந்த நம்ம ஊர் குடிசை மாற்று வாரியம் மாதிரி அவனுங்க ரொம்ப ஆர்கனைஸா பண்றாங்க. நம்ம ஊர்ல அங்கங்க தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அவனுங்க வந்து மொத்த ஏழை மக்கள் எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் மாதிரி கட்டி, அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ள நீ சோத்துக்கு வழி இல்லாத, பொழைக்கிறதுக்கு வழி இல்லாத அத்தனை பேரும் இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வாழுங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே சாவுங்க அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட பிரிச்சு கொடுத்துட்டானுங்க. நிஜமாவே பிரான்ஸ்ல அப்படி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அந்த இடத்துக்குள்ள மீடியாவும் போகாது, அந்த இடத்துக்குள்ள எந்த ஒரு இது அங்க இருக்குன்னா அப்படியே இருந்து அவன் டெவலப்பே ஆகாம அப்படியே இருந்து அப்படியே அடிச்சு அப்படியே நாசமா போயிடுவான். அந்த லாஜிக்கலை வந்து உடைக்கணுங்கிறதுக்காக தான் அங்க இருக்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு மேல வருவான் இல்லையா, அவன் பர்சனலா அவன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த டைரக்டர் பேசுவான். செமையா இருக்கும். அது நான் பார்த்ததுக்கு அப்புறம் மேக்கிங் பார்த்துக்கும் போது பார்த்தேன். அவன் சொல்லுவான், நான் இது வந்து இந்த மாதிரி பார்த்து டெய்லி எனக்கு இதானதை வந்து நான் எடுத்தேங்க அப்படின்னு. உனக்கு அதனாலதான் அந்த படம் இம்பாக்ட்ஃபுல்லா ஃபீல் ஆகும். வச்சிருந்தாலும் அது வந்து ஒரு ரெவல்யூஷன். ஓகேவா, அந்த இடத்துல வந்து அது உண்மையிலேயே வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேக் இருக்கு, அவன் வந்து அவனோட லைஃப் மொத்தத்துக்குமே போராடிட்டு இருக்கான். அதனாலதான் அந்த லாங் ஷாட்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணதுக்கு காரணம் வந்து இட் ஹேட் அ வெரி பேக்கப். ஓகேவா, ஸ்டோரியோ இல்ல அந்த சுச்சுவேஷனோ வந்து அந்த சீக்வன்ஸ் அப்படி எடுத்திருக்கிறதுக்கான இதை வந்து பேக்கப் பண்ணுது. ஓகேவா, இதுல நீ வந்து உன்னால அதை எடுத்துக்கவே முடியாது. நீ அந்த படத்தை பார்த்துட்டு அதோட ஷாட்ஸ் சூப்பரா இருக்கு, ஓகே இவங்க போராடிட்டு இருக்காங்க, இங்க ஒரு 2-3 கேரக்டர் வச்சுப்போம், நம்ம வந்து இந்த மாதிரி ரெவல்யூஷனைஸ்டா எழுத முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, ஒரு காலேஜுக்குள்ள நடக்கிற 2 பேரோட பிரச்சனையை வச்சுப்போம், இங்க வந்து பிட்வீன் போலீஸ் இங்க இருக்கும், அவங்க பிரதர்ஸ்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், எல்லாத்தையும் அப்படியே ஏத்தனாலேன்னு சுட்டு இங்க எங்கேருந்து என்னென்ன வைக்க முடியுமோ எல்லாத்தையும் உள்ள சொருகி ஒரு பார்க்கவே பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அப்படின்னு. மேபி ஏத்தனா பார்த்ததுனால இன்னும் ஒரு வன்மமா இருக்கா என்னன்னு தெரியல. ஏத்தனா பார்க்காம இருந்திருந்தா கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். பட் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் வந்து ஏத்தனா வந்து எது பண்ணா ஏத்தனா வரும்னு நினைச்சிருக்கான் அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு குட்டி சீனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அங்கிருந்து வண்டியை ஓட்டிட்டு போய்
வேற ஒரு கிரவுண்டுக்கு போய் நிறைய பேர் அடிச்சுக்கிட்டு இருந்தா ஆயத்த நான் வந்துடும் நினைச்சிருக்கேன்டா. அந்த படத்துக்குள்ள இருக்க சோல் இவனுக்கு தெரியல. ஒரு லாங் ஷாட் படம் வந்திருக்காரு. இல்ல அதுக்கு முக்கியமா 5-6 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாரு. யாருன்னா எல்லா இந்த டாப் ஆங்கிள்ஸ் ஷாட்ஸ் பிளஸ் தூரத்துல இருந்து எடுத்துட்டோம்னா 4 கார்னர் 5 கார்னர்லயும் வந்து ஒரு ஆட்கள் வந்து மேல அந்த இது பிளேம புடிச்சிட்டு அப்படி கொளுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேலையே என்னன்னா அந்த செட்டுக்கு லைட் கொடுக்கறதுக்கும் பிளஸ் அந்த மூடை கிரியேட் பண்றதுக்கும் ஃபைட்ல எதுலயுமே கலந்துக்க மாட்டாங்க. வேலை என்னன்னா அவனுக்கு ஜாலியா பிளேர் எடுத்து சுத்திட்டு இருப்பானுங்க. நீங்க எல்லாம் சண்டை போடுங்க நான் இன்னொரு பாயிண்ட் என்ன காண்டுனாடா, அதான் நீ அதை பார்த்து காப்பி அடிச்சு எடுக்கிற. சரி எடுக்கிறதுன்னு ஆகி போச்சு, காப்பி அடிச்சு தான் எடுக்கிற. உனக்கு அந்த கதையோட உயிரை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஸ்கில் இஷ்யூ தான் இல்ல, ஸ்கில் இல்ல. சரி ரைட்டிங்ல நான் சொந்தமா எழுதவும் முடியல, வேற ஒருத்தவங்க வழியை புரிஞ்சு என்னால எழுத முடியல, நான் அதை ஒழுங்கா பண்ணல. அட்லீஸ்ட் எக்ஸிகியூஷனாவது ஒழுங்கா பண்ணோம். நீ ஆக்சுவலா இந்த படம் நான் எப்படி பார்த்தேன்னா, நீயும் ரஞ்சித்தும் பார்த்துட்டு ஐயோ கிக்கோனியும் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதுல வந்து இந்த மாதிரி வந்துச்சு, நீங்க சொன்னீங்க ஒரு லாங் டேக்கு ஏத்த நாள் வந்து வரும் அப்படின்னா, அப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டுருங்க. அதுல இத்தனை கட்டு இருக்குன்னு அவன் சொன்னா, நீ கட்டு எல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் வந்து அப்படியா சரி இருங்க என்னதான் இருக்கு பாப்போன்னு உள்ள போய் பார்த்தா, ஏன் ஒரு நிமிஷத்துக்கு 2 கட்டு பண்ணி வச்சிருக்காங்க. இவன் லாங் டேக் எடுக்கிறேன்னு பேரு தான். நான் இப்ப நம்ம ஷார்ட் பிலிம் எடுத்தோம்னா நம்ம கட் பண்ணுவோம் தெரியுமா, அப்படியே டக்குனு கேமரா ஒரு சட்டைக்கு க்ளோஸா போய் அந்த சட்டையில இருந்து அப்படியே புல் அவுட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இரவின் நிழல் படம் பாத்திருக்கீங்களா பிரதர்? இந்த படத்தை காட்டிலும் இரவின் நிழல் 1000 டைம்ஸ் பெட்டருங்க. அந்த விஷயத்துல அந்த ஆளு ஆக்சுவலா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கட்டிலாம படம் எடுத்து வச்சிருப்பான் நிறைய இடத்துல. இவன் ஒரு நிமிஷத்துக்கு 10 கட்டு போட்டு விட்டா இதை லாங் டேக் மாதிரி காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக அது அப்படி எடுக்கிறதுக்கு நீ எடுக்காம இருக்கலாமே. நீ கதைன்னு ஒண்ணு எழுதல, இந்த கடைசியா வர ஒரு லாங் டேக் சீக்வன்ஸ் மட்டும் தான் நீ எடுக்க போற, அதையாவது ஒழுங்கா எடுக்கணும். அதையும் 28 கட்டு பண்ணி ஏமாத்தி எடுக்கிற. போக்கஸ் மிஸ் ஆகுது. போக்கஸ் மிஸ் ஆகுறதே இப்ப நான் எஃபெக்ட் மாதிரி உனக்கு ஏமாத்த ட்ரை பண்றேன். கட் பண்ணி எடுக்கணும், அதை ஜூம் பண்ணி ஏமாத்த ட்ரை பண்றேன். அதாவது ஷார்ட் பிலிம் மேக்கர்ஸ் எவ்வளவு அமைச்சூரா பண்ணுவாங்களோ அவ்வளவு அமைச்சூரா பண்ணி வச்சிருக்கான் அந்த டேக், அந்த ஹோல் லாங் டேக் சீக்வன்ஸையும். அந்த டேக்ஸ் இருக்கு தெரியுமா, கதை உதப்பானுங்க 4-5 பேரு. அதுக்கு வந்து இந்த போக்கஸ் மாதிரி வந்து போக்கஸ் மிஸ் ஆயிடும். வேணுக்குன்னே திரும்ப போக்கஸ் மிஸ் போட்டிருப்பாங்கல்ல ஆர்டிபிஷியலா பிளஸ் ஜூம் போறதுக்கு. பிளஸ் வந்து கதை உதைக்கும் போது கேமரா ஒரு வாட்டி ஷேக் ஆயிடும் நினைக்கிறேன், ஐ பிலீவ். ஓகேவா? அதே மாதிரி ஒரு 4-5 தடவை அதான் அந்த 4-5 தடவை இது உடைக்கிறதுனால 4-5 தடவை வேணுக்குன்னே ஆர்டிபிஷியல் ஷேக் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல அந்த மாதிரி. அதெல்லாம் பார்க்க முடியலடா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. டேய் நான் பேசிக்கா எது தெரியுமாடா சொல்லுவேன். இப்போ இந்த நீ பாத்திருக்கியா இந்த கஞ்சா அடிக்கிறவனுங்க எல்லாம் ரூம்குள்ள உட்காந்துட்டு உலகத்தை மாத்திரலான்னு பேசிட்டு இருப்பானு தெரியுமா? ஆமா, அந்த ஐடியா தான் இது. ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்துட்டு படம் எடுக்கலாம்னு நோட்டினா இப்படிதான் இருக்கும் படம். ஒரு கதை எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகும்போது ஆக்சுவலா அந்த கதையில எதுவுமே இல்லைன்னா உன்னை ஏதோ ஒரு டிரைவ் பண்ணும்ல. கதையில இருக்க லைஃப் தான் ஒருத்தனை டிரைவ் பண்ணும், இது எப்படியாச்சும் படமா பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுல இருக்க ஆக்சுவல் நல்ல விஷயங்கள் தான் வந்து வெவ்வேறு ஃபில்ம் மேக்கிங் ஸ்டேஜஸ்ல வந்து உன்னை வந்து ப்ரொபல் பண்ண போகுது. எதுவுமே இல்லாத ஒரு படத்தை அது எப்பவுமே ஒண்ணுமே இல்லாத படமா எப்ப மாறுனா வந்து இந்த மாதிரி எதுவுமே அந்த படத்துல இல்ல, பிளஸ் அந்த படத்துக்கு சோலே இல்லைங்கிறது தெரியுதுன்னா இவனுங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்க விதத்துலதான் தெரியுது. இவனுக்கே அந்த சிங்கிள் கட்ல ஒரு ஒரு சிங்கிள் ஷாட்டை புல் ஆஃப் பண்றதோட மெயின் இது என்னன்னா, அதை சூப்பரா ஸ்டேஜ் பண்றதும், எந்தெந்த இடத்துல பாசஸ் வரப்போகுது, எந்தெந்த இடத்துல டயலாக்ஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறத வச்சுதான் அந்த சிங்கிள் கட்டை ஆக்சுவலா சூப்பரா ஸ்டேஜ் ஆகும். கரெக்டா? நீ நல்லா பார்த்தேன்னா இது எப்படி இருக்குன்னா வந்து ஒரு மொத்தமா அவனுக்கு பண்ணிட்டு இருக்கும் போது சரி ஒரு ட்ரையல் ரனுக்காக சும்மா கேமரா வச்சுட்டு அப்படியே கூட ஓடுங்கன்னு சொல்லி என்னென்ன கவரேஜ் வருதோ அந்த கவரேஜை கண்டினியூஸா பண்ணவங்க கூட முடியாம கட் பண்ணி எடுத்த மாதிரிதான் இருக்கும். இது உள்ள எங்கேயும் ஒரு தெளிவான டிராமா வராது. அந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் தி ஆக்ஷனே இருக்காது. கரெக்ட், ஆக்சுவலா ரைஸ் அண்ட் ஃபால் இருக்காதுடா. செம சிரிப்பா என்னன்னா அந்த நடிக்கிறானுங்க தெரியுமா, நீ அந்த நடிக்கும் போது அவனுக்கு ஆக்சுவலா அதுல ஒருத்தன் கூட ஒழுக்கமா நடிச்சு வச்சிருக்க மாட்டான்டா. ஆனா இவனுக்கு அந்த அதை ரிப்பீட் பண்ணும், இன்னொரு டைம் எடுக்கணுங்கிற ஒரு கன்விக்ஷனே இல்லை. இவன் என்ன யோசிச்சிருக்கான்னா படத்தோட செல்லிங் பாயிண்டே இந்த ஃபைனல் கிளைமேக்ஸ் தான் நினைச்சிருக்கான். ஆனா அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்லயும் வந்து ஆக்சுவலா அந்த ப்ராசஸ்ல அவனை எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கிறத வச்சுதான் அந்த கண்டினியூஸ் ஷாட்டே வந்து நீ அது கண்டினியூஸ் ஷாட்னு மறந்து படத்துக்குள்ள போவ. ஆனா அந்த மாதிரி இருக்க ப்ராசஸ் எதுவுமே கேவலமா இருக்கும். நீ வேணா பாரு இன்னொரு டைம் அந்த கண்டினியூஸ் ஷாட்டோட டயலாக்ஸ் மட்டும் போய் பாருங்க. டயலாக்ஸ் எழுதவே இல்லை அவனுங்க அதுக்கு.
இல்ல அதெல்லாம் அது ரொம்ப சைடுரா. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து ஆஹா இதுக்குதான் எய்ம் பண்றான் போல அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன் அந்த படத்தை வந்து இதுக்கு மேல கீழே கொண்டே போக முடியாதுடா. நான் வந்து இந்த ஷார்ட் எல்லாம் வந்துடவே கூடாது, இது ஏத்தனா மாதிரி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டே மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா டுவர்ட்ஸ் 2 or 3 minutes தெரிஞ்சு போச்சு, ஆஹா இதான் ட்ரை பண்றாங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் அந்த சீக்வன்ஸ்ல அந்த மிஸ் ஆகும் தெரியுமா, அப்பயே தெரிஞ்சு போச்சு ஆஹா இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லா இப்படிதான் இருக்க போது. நெக்ஸ்ட் 20 minutes ஆஃப் பெயின்ஃபுல் வாட்ச்ன்றது அந்த அந்த சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே தெரிஞ்சிச்சு. அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்லடா. அந்த சீன் வைக்கணுன்றதுக்கான ஒரு நீடே கிடையாது அந்த இடத்துல. அதனாலதான் நமக்கு வந்து ரொம்ப ஏலியனேட்டடா ஃபீல் ஆச்சு அந்த மொத்த சீக்வன்ஸுமே. அதோட எக்ஸிகியூஷன் வருதுனே உனக்கு புரியாது இல்ல. இவனுக்கு அடிச்சுக்கிறதா மூடிட்டு அந்த இதுக்குள்ளேயே அடிச்சுக்க வேண்டியதானடா. எதுக்குடா போய் கிரவுண்ட்ல போய் அடிச்சுக்கிறீங்க? முதல்ல நீங்க அடிச்சுக்கிறதுனால எதுவுமே இந்த படத்துக்கு நடக்கலங்கிறதா பிரச்சனையே இதுல. வேற எங்கேயோ இருக்கு. இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதா மெயின் ப்ராப்ளம்ங்கிற மாதிரி கடைசியில எடுத்து வச்சிருப்பான். எதுக்குன்னே தெரியாது உனக்கு. அப்ப இவ்வளவு நேரம் எதுக்கு படத்துல அந்த கேரக்டர் எல்லாம் காட்டினா? எதுக்கு கிருபா வந்தான்? எதுக்கு அந்த பொண்ணு வந்துச்சு? எதுக்கு அவ மூஞ்சில ஆசி ஊத்தினாங்க? எதுக்கு அவன் செத்து போயிருந்ததை காட்டினா? என்னடா ஒரு 2 மணி நேரம் நான் ஸ்டாப் நான்சென்ஸ் காட்டிட்டு கடைசியில 2 பேரும் வந்து நின்று பானுங்க. என்ன உட்காவ தீந்துருச்சா? அடி உட்காவ தீந்துருச்சா? ஜெயம் பட கிளைமேக்ஸ் எடுத்து வச்சிருக்காப்பா. அந்த மாதிரி ஆச்சு கடைசியில. அப்பா ஜெமினி கணேசப்பா அப்படின்னு. பிரதர் அதான் இவங்க வருவாங்களே பிரதர், கிருபாவும் நம்ம சூர்யாவும் வந்து அது உள்ள அதுவங்கலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸா வந்து சேர்ந்து நிறைய பேர் கொண்டுருவாங்களே. கொல்ல மாட்டாங்க. லைக் அந்த எனக்கு தெரியும் மாஸ்டர்ல எலெக்ஷன்ல நான் சொல்றேன். இது வந்து இவர் பார்கவ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் சூர்யா கேரக்டர் எழுதியிருக்காருன்னு நீங்க தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு பாயிண்ட் இதுக்கு மேல இவனை அடிச்சு என்னடா பண்றது போடா அப்படின்னு அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுங்கிற மாதிரி சொல்றேன். அதாவது இது கூட டிஸ்கிரிமினேஷன்ல வந்துடும். நீ ஏன் இந்த மாதிரி ஆட்கள் படம் எடுக்கிற? அந்த ஆட்கள் மட்டும் தான் அவங்களோட படம் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்றேன். அந்த மாதிரி கருத்து கூட கிடையாது. நம்ம முன்னாடியே பேசினதான். இப்போ அந்த ஜோயா ஆக்டர் வந்து ஜிந்தகி நாமிலகி தொபாராவோ திந்த ரக்னதோ எடுத்தாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க வந்து கல்லிபாய் எடுத்தாங்க. நம்ம அந்த 2 படத்தையும் என்ஜாய் பண்ணோம். கல்லிபாய் தான் என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர், நல்ல டைரக்டர் வந்து ஆக்சுவலா இறங்கி ஒர்க் பண்ணி மக்களோட ப்ராப்ளம் என்ன, அவங்க எப்படி பண்றாங்கிறத யோசிச்சு எப்படி இருக்காங்கிறத யோசிச்சு அதை வச்சு கதை எழுதினாங்கன்னா நம்ம என்ஜாய் தான் பண்ண போறோம். இவன் என்ன பண்றான்? நியூஸ் பேப்பர்ல 4 இதை படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்கன்னு தெரியல, டிக்டாக்ல பாக்குறது, இது நியூஸ்ல பாக்குறது, இன்ஸ்டாகிராம் வச்சு இதெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு. அப்ப இதெல்லாம் தான் மக்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி கஞ்சா அடிச்சுட்டு கலர் கலரா லைட்டை போட்டு காசை போட்டு படத்தை எடுத்துறானுங்க. அதுதான் ட்ரிகர் ஆகுது நமக்கு. அதை பண்ணா நீ இன்னொன்னு கவனிச்சு இப்ப நீ சொல்றதுல இந்த நார்மலைசிங் ட்ரக்ஸ்னு ஒரு ஃபீல் ஒன்று இருக்குல்ல. ஆமா. இப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ ஒரு படம் இருக்கு, அந்த படத்துல வந்து ட்ரக்ஸை வந்து செமையா நார்மலைஸ் பண்றானுங்க அப்படின்னா அது 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு பாருங்க, நம்ம ஊருக்குள்ள ட்ரக் வந்து எந்த அளவுக்கு பிரீச் இன் பண்ணிருக்கு. அது வந்து நான் வந்து இந்த மாதிரி கூட சொல்ல, ஐயோ ட்ரக்ஸ் எல்லாம் தப்புங்க, ரொம்ப தப்பு, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க, நீ என்ன அழுத்த தேவையில்ல. ஆனா ட்ரக்ஸ் பிரச்சனை, ஒரு படத்துல ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதோட இது இருக்கணும்ல. அதுக்கு எதுவுமே இருக்காதுடா. எல்லாருமே படத்துல ஒருத்தன் உடம்பு எல்லாருமே ட்ரக்ஸ் அடிச்சுட்டே இருப்பாங்கடா. ஆமா பிரதர். கஞ்சா சைக்கடெலிக்ஸ் காலேஜ் பசங்க அடிச்சுட்டே இருப்பானுங்க. நீங்க இந்த படம் பார்த்து வந்தீங்களா? விஜயகுமார் படம் ஒண்ணு. யாரு? விஜயகுமார் ஹீரோவா நடிச்ச ஒரு படம் ஃபைட் கிளப். ஆமா, அத பத்தி பேச வரீங்க. நம்ம ரொம்ப கேஷுவலா ஆயிடுச்சு. இப்ப ட்ரக்ஸ் அது ஆக்சுவலா ஆண்டவர் வந்து அன்றே கணித்தார் ஆண்டவர்ங்கிற மாதிரி அப்பயே விக்ரம் எடுத்து வச்சிருக்காரு பாருங்க. கரெக்டா? நம்ம ஊர்ல ட்ரக் கல்ச்சர் எப்படி பரவி, இது என்ன ரிவெஞ்ச் ஸ்டோரி நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லி ட்ரக் கல்ச்சரை ஒழிக்கணும்னு அப்பயே படம் எடுத்து. ஆக்சுவலா இல்லடா, அதுல சிரிப்பா வந்து அது ஆக்சுவலா கமலே தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அத மயிலாட்டம் படம் பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லி எனக்கு புரியுதே இல்லையான்னு தெரியடா. இவனுக்கு ட்ரக் வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை இவனுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல வந்து அவனுக்கு காட்டி வந்து நார்மல் பீப்புள் அதை டீசென்சிடைஸ் ஆயிடும். கஞ்சாங்கிறது இதுக்கு அப்படியே சொன்னா இது கஞ்சாவா, அது பெரிய இட்ஸ் பிக் டீல் மேன் அப்படிங்கிற ஃபீலிங் இருந்து போய் இப்போ கஞ்சா கிஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி அப்படி கேஷுவல் ஆகிட்டானுங்க. நீ இது வேற ஒரு இப்போ படம் வந்து இந்த மாதிரி ட்ரக் யூனிவர்ஸ பத்தின படம், யூனிவர்ஸ் கூட வேணாண்டா, அடிக்ஷனை பத்தின படம்னு வச்சுக்க. இப்ப ட்ரெயின் ஸ்பாட்டிங் மாதிரி ஒரு படம்னு வச்சுக்க,
ஐயோ படம் ஃபுல்லா எனக்கு கஞ்சா இருக்கிற எந்த ட்ரக் இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல, சரியா? ஆனா படம் வந்து காலேஜ்ல இருக்க பசங்களும் அதுக்குள்ள இருக்க 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனையை பத்தின படம், கரெக்டா? ஆமா. அதுக்குள்ள எக்ஸ்ட்ராவா நீ என்ன பண்ற, இந்த நான் புளுத்தின்னு காமிக்கிறதுக்காக ஃபுல்லா எல்லாத்தோட ரெப்ரசன்டேஷன் போடுறேன், அது கூட விட்டுருவோம். எதுக்குடா சீனுக்கு சீனு ட்ரக்கும் இந்த சைக்கடெலிக் இதுவும் எனக்கு புரியவே இல்லடா. நீ சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, அது வந்து ஸ்டைலைஸ்டா இருக்குங்கிறக்கா என்ன வேணா புளுத்துவியா நீ? பிரிவிலேஜ் மயிர் மாதிரி காமிச்சிட்டு இருக்க. இருந்துச்சுன்னா பாக்கிறதுக்கு செமையா இருக்கு. அதான் புகை மிஷின் போட்டு ஃபீல் பண்றதுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் லாஜிக் உனக்கு இல்லையா? அந்த அளவுக்கு உன் மூளையே இருக்கு. உண்மையா வர முடியாது. ரொம்ப நாளாவே எனக்குமே அந்த தாட் இருக்கு. இப்ப எதுக்கு எல்லா படத்துலயும் ட்ரக்ஸ் வந்து ரொம்ப, அதாவது கதைக்கு இப்ப நீ ரெப்ரசன்டேஷனா நம்ம ஏன் திட்டணும்? ஆர்கானிக்கா கதைக்குள்ள ரெப்ரசன்டேஷன் வந்துச்சுன்னா நமக்கு கோவம் வர மாட்டேங்குது. நீயா திணிக்கும் போது கோவம் வருது. அதேதான் ட்ரக்ஸும் கூட. கதையிலேயே ட்ரக்ஸ் வந்து அந்த இடத்துல வர்றது டிமாண்ட் ஆகுதுங்கும் போது ட்ரக்ஸ் வந்துச்சுன்னா அது உனக்கு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. இவனுக்கு நல்லா இருக்கே சும்மா திணிக்கும் போது டென்ஷன் ஆகுது. தேவையே இல்லாம இந்த படத்துக்குள்ள இது எதுக்கு இங்க வருது? ஆக்சுவலா இந்த படமே அப்படி ஏன்ற கொஸ்டின்ல முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சா இந்த ஹோல் படத்தையே நீங்க க்ளோஸ் பண்ணி எடுத்து போட்டுருக்கோம். there is no reason to anythingங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுலயும் தேவையில்லாம இவ்வளவு ஹார்ம்ஃபுல்லான கொஞ்சம் பூமரிஸ்டிக்கா இருக்கு. ஆனா அதான் இட்ஸ் கிவிங் வெரி ராங், அது நார்மலைஸ் பண்ணுது டீசன்சி மக்களுக்கு. ஜஸ்ட் நம்ம திரும்ப திரும்ப இது தப்புன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் கரெக்டா இருக்காது. நான் சும்மா லிஸ்ட் அவுட் பண்ற மாதிரி எப்படிலாம் சீன்ஸ் வரும்னு. ஃபர்ஸ்ட் சீன்ல ஃபுல்லா ஏதோ சைக்கிளிக்ஸ் வச்சு ஃபில் பண்ண சாண்ட்விச் நார்மலா ஒரு ரூம்ல இருக்கும். அந்த ரூம் எடுத்து சாப்பிட்டு ஒருத்த வந்து காலேஜ் பிரசன்டேஷன் பண்ணுவான், சரியா? அதுக்கப்புறம் அதே ஹீரோயின் அதே டிரைவின் பார்க்ல மாத்திரை வச்சிருப்பா, எக்ஸ்டசி மாத்திரை வச்சிருப்பா. அந்த எக்ஸ்டசி மாத்திரைய பசங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஒருத்த வந்து காசு கொடுத்து கேட்பான். இது காசுக்காக பண்றது இல்ல, பழக்கத்துக்காக பண்றதுன்னு சொல்லுவா. பழக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணுவீங்க, எனக்கு புரியல. அப்ப அதே காலேஜ்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி காலேஜ்ல இதெல்லாம் ரொம்ப ஈஸிலி அக்சசபிளா இருக்குன்றதா அவர் காட்ட ட்ரை பண்ணி, இதுவும் ரெப்ரசன்டேஷன் தான், புரியுதா? இந்த மாதிரி காலேஜ்ல வந்து இதெல்லாம் நடக்குதுன்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த மொத்த சீக்வன்ஸுமே. நீங்க இவ்வளவு பொங்க தேவையில்ல ஏன் அதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பொங்கல, எனக்கு வந்து இவனுக்கு கஞ்சா அடிக்கிறது இவனுக்கு நாசமா போறதெல்லாம் மேட்டரே கிடையாது. மேட்டர்னா மயிறு, நீ இத படத்துல வச்சு நீ இதை கேபிடலைஸ் பண்ற, ஒரு ஸ்டைல் எலிமெண்டா வச்சு கேபிடலைஸ் பண்றல, அதுதான் எனக்கு எரிச்சல. அது கரெக்ட் தான். எவ்வளவு விஷயத்த இந்த மாதிரி நீ வந்து இதெல்லாமே எதுக்கு போய் ரூட் பண்ணுதுன்னா விஜய் நம்பியாரோட இன்எஃபிஷியன்சிக்கு மட்டும் தான் ரூட் பண்ணுது. அது ரைட்டரா இருக்கணும் இல்ல டைரக்டரா இருக்கணும், எவனா இருந்தாலும் இவனுக்கு ஒண்ணு எழுத தெரியலடா, எழுத தெரியாம எதெல்லாம் கூலா இருக்கோ அதெல்லாம் வச்சிடறான் நினைச்சு வச்சிடறாங்கடா. செம காண்டாது அதை பார்க்கும்போது. ஜாலியா பேசலாம் ரொம்ப சீரியஸா போய் விஜய் நம்பியார்ட்ட காசு இருக்கு பிரதர். காசு இருந்து இப்போ நீங்க குப்பை ஷார்ட் பிலிம் எடுத்தீங்கன்னாலும் அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மள்ட்ட காசு இல்ல. நம்மளோட இது என்னன்னா கடைசியில பாத்தீங்களா டக்குனு ஒரு பாரசைட் ஃபீலிங் வந்துருச்சு பாருங்க. நம்ம இந்த விஷயம் திரும்ப பேசும்போது ஒருத்தன் வந்து ப்ரிவிலேஜ்டா ஒரு படம் எடுத்துட்டு அந்த படம் மயிறு மாதிரி இருந்தாலும் வந்து அந்த படம் வந்துகிட்டே தான் இருக்குங்கிறத நான் பார்க்கும்போது நம்மளுக்கு பாரசைட் ஃபீலிங் வருது பிரதர். ஆக்சுவலா ஜாலியா கலாய்க்கிறதுக்கு ஜாலியா இருக்கு, ஆனா உட்கார்ந்து யோசிக்கும் போது அது ஒரு பாரசைட் ஃபீலிங் தான் ஆக்சுவலா. ஃபைனல் தாட்ஸ் கொடுங்க, போது ரொம்ப பேசிட்டு இருக்கோம், நீங்க சொல்லுங்க. சரி, நீங்க ஆரம்பத்திலேயே அந்த கான்டெக்ஸ்ட் கொடுத்துருப்பீங்களா, அதே கான்டெக்ஸ்ட் ரிப்பீட் பண்ணுங்க ஃபைனல் தாட்ல. இல்ல நான் ரெண்டாவது போறேன், வாங்க சொல்லுங்க. வாங்க, எல்லா இடத்துலயும் சாம்பிளுக்கு வாங்காவே அனுப்புறீங்களேடா அப்படின்னு. போடா நீ போடா நாடோடிகள் அனுப்புவானுங்கல்ல, கடைசியில நான் இதான் தான் வரேன். பாருங்க, இந்த படத்தை வந்து எல்லாரும் பாருங்க, ஜாலியா இருக்கும். ஏதாவது சில படங்கள்ல தான் பாத்தீங்கன்னா பார்த்த உடனே சிரிக்க முடியும். நீங்க வந்து அதை வந்து முதல் சீன்லேயே தெரிஞ்சிடும், திஸ் மூவி இஸ் நாட் சீரியஸ், திஸ் மூவி டசன்ட் மீன் எனிதிங், இட் இஸ் நாட் கோயிங் டு டேக் அவே. எல்லாம் உனக்கு 5 பைசா கொண்டு இருக்கு போறது நல்லா தெரியும். பார்த்து ஜாலியா சும்மா சிரிக்கலாம். அவன் டேபிள் ஏறி கத்தோம்ல, எத்தனை நாள் தான் நீங்களே இருப்பீங்க, நாங்களும் மேல வருவோம்டா அப்படின்னுவான். ஒரு மொட்டையை வந்து அவன்கிட்ட ஒவ்வொரு தரையும் கரெக்டா வந்து அடி வாங்கிட்டு போவான். இதெல்லாம் எதுக்கு இந்த கேரக்டருக்கு, எவனுங்களுக்கும் இந்த யூனிவர்ஸ்ல ஒவ்வொருத்தனுக்கும் பர்பஸ் என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு 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 ஜஸ்ட் பீயிங் ஷிட்டரி ஃபார் 2 hours ஸ்ட்ரைட் அப்படின்றதுக்கு வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்.
ஜாலியான படம். எல்லாரும் உட்காந்து ஒரு தடவை தாராளமா பாருங்க, சந்தோஷமா இருங்க. நம்மள விட ஒரு பீஸ் ஆஃப் ஷிட் இந்த உலகத்துல எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. தட் இஸ் கால்டு பிஜே நம்பியாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கெட் a குட் நைட் ஸ்லீப். ஏன் பிரதர் இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாரையும் போய் பார்க்க சொல்லிட்டீங்களே, எல்லாரும் பார்த்து வியூவர் கவுண்ட் வரும், அடுத்த படம் எடுக்க சொல்லுவாங்க. கிடையாது 4 part 2. அவங்க கணக்கு இன்னும் தீரலையே, அவங்களுக்கு தான் இன்னும் தீரலையே கணக்கு இருக்கு. அதுவும் இல்லாம சாரிப்பா ஸ்பாய்லர். பட் ஆனா இதை வந்து என்னன்னா பார்த்துட்டு கடைசியில அதுலயே நாட் ஃபார் மீன்னு ஒரு பட்டன் இருக்கும், தயவு செஞ்சு போய் அமுக்குங்க, மறந்துடாதீங்க. ஆமா, இது நல்ல ஆப்ஷன். படம் பார்த்து முடிச்சு அந்த டிஸ்லைக் பட்டன் அமுக்குங்க எல்லாரும். கூகுள்ல ரேட் பண்ணுங்க அந்த படத்தை எல்லாரும். ஆமா, எல்லாரும் குப்பையா இருக்குன்னு அடிங்க. ஆனா நாங்க இந்த படத்தை பார்த்தோம், என்ன அவ்வளவு கேவலமா இருக்கு அந்த படம் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் இந்த டிசாஸ்டர் ஆர்டிஸ்டோட ரூம் படத்தை வந்து அவங்க அமெரிக்கால வந்து எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ரூம் படத்தோட எல்லா டயலாகும் எல்லாருமே சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படத்தை எப்ப போட்டாலும் ஏன்னா அந்த படம் நல்ல படம்ன்றதுனால இல்ல, அந்த படம் ரொம்ப கேவலமா இருக்கும், அதை எல்லாரும் அந்த மாதிரிதான் இது அந்த கேட்டகரியை நோக்கி போன படம். இட் வாஸ் சோ ஃபக்கிங் பேட். ஜஸ்ட் கிவ் இட் a watch. யா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். பிகாஸ் ஏதோ ஒன்று இருந்திருக்கணும்ல, நம்ம வந்து சும்மா அடிச்சுமே அப்படின்றதுனால இல்லை. ஃபர்ஸ்ட் எக்ஸப்ட் த லாஸ்ட் சீக்வன்ஸ், சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு. பிளஸ் நிறைய க்ரௌடு அவ்வளோ மேனேஜபிளா இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் கிராண்டியரா ஃபீல் ஆன மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாமே வந்து நிறைய க்ரௌடு வந்துட்டே இருக்கும், காலேஜ் க்ரௌட்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும். படம் ஃபுல்லா ஈஸ்டர் எக்ஸ் தெளிச்சு விட்டுருப்பாரு. மணி சார் கிட்டே இருந்து அப்படியே வாங்கி அப்படியே இங்கே கொடுத்துறது, அவரோட மெட்டா ரெஃபரன்சஸ் எல்லாமே வச்சுட்டு அவர் வந்து நல்லா என்ஜாயபுளா இந்த படத்தை எடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. வேற யாரோ தான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இதெல்லாம் தப்பாயிடும், நீங்க வந்து 10ஓட 11 டேரக்டர் ஆயிடுவீங்க, நீங்க வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் எல்லாம் வந்து வைங்க, பரவாயில்ல யாரு கேட்டா என்ன வச்சுட்டோமேன்னு சொன்னா வந்து இந்த படத்தை யாரும் வந்து தப்பா பேச மாட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து இதெல்லாம் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் தான். பிளஸ் அது இல்லாம வந்து என்னோட ஃபேவரட்ஸ் 2 பேர் நடிச்சிருக்காங்க, ஒரு ரினி அண்ட் டிஜே பானு. ஸோ உங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட். ஆனா அவங்களெல்லாம் ஏமாத்திட்டாரு பிஜே அப்படின்னு தான் சொல்லலாம். பட் யா, நெக்ஸ்ட் டைம் பாப்பீங்களா அப்படின்னு கேட்டா இப்பெல்லாம் பார்க்காதீங்க, ஏத்தனாவை போய் பார்த்து நல்ல படத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க. தட்ஸ் இட் ஐம் கன்க்ளூடிங். ஓகே, நீ சொல்லு பாக்கிட்டு நானே, நீங்க உங்க ஃபைனல் தாட்ஸ். என்னோட ஃபைனல் தாட்ஸ் எல்லாம் என்னங்க, அதுதான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு படமே எடுக்காம இருக்கலாம். எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மைனாரிட்டியோட பிரச்சனையை பத்தி பேசணும்னா ஒண்ணு மைனாரிட்டி பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும், அப்படின்னா அவங்களோட பிரச்சனையை நீ நேர்ல போய் புரிஞ்சுட்டு அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் எடுக்கலாம். இல்லைன்னா எடுக்கவே வேணாம். கம்முன்னு நீ உனக்கு என்ன தெரியுமோ அதை எடு, அது யாருக்கு பிடிக்குமோ அவன் மட்டும் அதை பார்க்கட்டும், கம்முன்னு போயிடலாம். அவ்வளவுதான் சொல்ல வரேன் நான். ரைட். என்னோட கருத்து என்ன, ஏத்தனா வந்து ரெக்கமெண்ட் பண்றேன், நெட்ஃபிளிக்ஸ்ல போய் ஏத்தனா பாருங்க, சூப்பரா இருக்கும். கரெக்ட். என் கருத்து என்னவா இருக்குன்னா அதேதான். இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம வந்து கேவலமா ரேட் பண்ணாதான் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்ன பேசணுங்கிறத முன்னாடியே பேசிட்டோம். ஆனா இப்ப ஆக்சுவலா நான் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு பிரதர். தமிழ் சினிமாக்கு இன்னொரு வேர்ல்ட் ரெக்கார்டு கிடைச்சிருக்கு. ஐயோ பயமா இருக்கே, என்னது சொல்லுங்க. கடைசியா கிடைச்ச வேர்ல்ட் ரெக்கார்டு என்ன சொல்லுங்க? தெரியலங்க. பாட்காஸ்ட்லயே நிறைய டைம் நம்ம ரெஃபர் பண்ணோம் பிரதர் அந்த படத்தை. நான் சொல்றேன் அன்கட் நான் லீனியர் த்ரில்லர். அடுத்து அவர் என்ன படம் எடுக்கிறாரு தெரியுமா? ராபார்த்திபனு டீன்ஸ் எடுக்கிறானா? இப்ப ட்விட்டர் ஸ்க்ரோல் பண்றதா டீன்ஸ் வந்து போட்டிருக்க ஒரு நியூஸ் வந்திருக்குமாப்ல. டீன்ஸ் செட்ஸ் நியூ வேர்ல்ட் ரெக்கார்ட் for the most number of audio launches held for a movie at a single venue in a single day. ஐயோ சரிங்களா? அது மட்டும் கிடையாது, எவனோ ஒருத்தன் அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அந்த அவார்டு கொடுக்கறவங்க யாரா இருப்பாங்க? என்ன மாதிரியான வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு? கின்னஸ் இருக்கு, என்னமோ இருக்குமே, லிம்கா இருக்கும், நிறைய இருக்கு. இவனுக்கு யாரு தெரியுமா வேர்ல்ட் ரெக்கார்ட்? வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் யூனியன் அப்படின்னு எவனோ ஒருத்தன் கொடுத்திருக்கான்டா. கொடுத்து மெடல் கொடுத்திருக்கானேடா அவனுக்கு. எங்க சென்னையில அடையாள ஆபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இது ஏதோ எனக்கு தெரிஞ்சு ப்ரமோஷன் ஆகணும்ன்றதுக்காகவே பண்ண மாதிரி இருக்கு பிரதர். சும்மா வேணும்னே அந்த ரெக்கார்டுங்கிற மீம் ட்ரெண்ட் ஆகும், அதை வச்சு பண்ணுவோம் பண்ண மாதிரி இருக்கு. சரி, அதோட அவரு பாவம் அவருடைய ஏதோ
புதுசா நான் ஒண்ணு பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பைத்தியம். பைத்தியங்கள் பல விதம், அதுல அவரும் ஒரு விதம். ஆனா விஜய் நம்பியா இருக்கு, அவன் பரவாயில்லடா. ஆமா, எந்த விதத்துல அவனுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்து நார்மல் வேர்ல்ட்ல மனுஷங்க எப்படி இருப்பாங்கிற ஐடியாவது இருக்கும். அதெல்லாம் அவனுக்கு ரொம்பவே நல்லா தெரியுங்க. அன்கன்வென்ஷனலான ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு வருவான்டா அவன். ஃபர்ஸ்ட் அந்த நம்ம இளமையில எவ்வளவு அடி அடிச்சாலுமே யோசிச்சு பாரு, நம்ம ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்ச உடனே இது மொக்க படமா இருக்கும் நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் சீன் செம இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அதுல ஒரு சின்ன பையன் பின்னாடி கை வச்சுட்டே மேல வெளியே வருவான், ரோடு சைட்ல இருந்து. அதாவது ஒரு அவன் செம, அந்த சீன் எனக்கு சூப்பரா இருக்கும்டா. 10 ரூபாய்க்காக என்ன 10 வயசுல ஒருத்தர் சுத்தடிச்சா அப்படியே ஒரு டயலாகோட ஒரு படம் ஆரம்பிக்குது. இப்படி ஒரு டயலாகோட நம்ம ஊர்ல ஒரு படம் ஆரம்பிக்கிறாரா அப்படின்னு எனக்கு செம ஷாக்கிங்கா இருந்துச்சு. அதெல்லாம் அவன் ஆக்சுவலா சூப்பரா பண்ணுவான். அவங்களுக்கு கொஞ்சம் என்ன பண்றது, அந்த ரெக்கார்ட் எல்லாம் பத்தி பேசாதீங்க, போர் ரெக்கார்டை மட்டும் பத்தி பேசுங்க. ஓகே சொல்லுங்க, முடிச்சு விடுங்க. அவ்வளவுதாங்க. திஸ் இஸ் வாட் வி ஹேட் ஃபார் போர். போரை பத்தி பேசுறதுலயே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ் எபிசோட். ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, 20 நாளா இருந்த இதெல்லாம் வந்து இவர் மேல வெண்ட் அவுட் பண்ணிட்டோம். பட் ஏன்னா காரணம் போர் தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வெண்ட் அவுட் பண்றதுக்கு ஏதோ ஒரு ரீசன் கிடைச்சது. அதுக்காக தேங்க்ஸ் விஜய். தேங்க்யூ.